ராஜேஷ், ஹரி, எந்திரிமா, டைம் 6 ஆகுது. ஸ்கூலுக்கு போனோம்ல. ஏண்டா இன்னைக்கும் பெட்டை ஈரம் பண்ணிட்டியா? நைட்ல நீ பாத்ரூம் போலியா? பாத்ரூம் தாமா போனேன். பாத்ரூம் கூட எப்படிடா ஈரமாச்சு? என்ன சொல்றீங்க? ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு. கண்டிப்பா கூட்டுறேன். அதுக்கப்புறம் பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிடும். தலையை தவிர ஏன்டா ஈரமா இருக்குல்ல? இந்த சின்ன பையனையும் கோச்சிங்ல போட்டுடலாமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கா? வர சண்டே ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல பெரியவங்க கத்துக்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். ஒழுங்கா நடந்து வா, ரோட்ட பார்த்து வரலாம்ல. ஐஸ்கிரீம்மா. வெயில் நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும். சொன்னா கேளு. ப்ளீஸ்மா. வாங்கி கொடுங்கம்மா. 2 பேரும் பேசாம வரீங்களா? போலாம் வான்னு சொல்றேன்ல. வேணாம் போப்பா. வா, நீ பேசாம வா, இல்ல அடி வாங்க. வா. என்னடா பண்ற? அவ என்னை பார்க்கறதுக்கு தான் பேப்பரை பறக்க விட்டான். அவ என்னை பார்த்து சிரிக்கும்போது அவதான் எனக்கு எல்லாம் தோணுச்சு. அவளுக்கும் என்னை பார்க்கும்போது அதான் தோணிருக்கும். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. Excuse me, sir. Hasana? யாரு? அத்த பையனா? இல்ல சார், பெரியப்பா பையன். Excuse me, sir. You're late. Come for the next class. Sir, only today I received my demand draft. I went to pay the hostel fees. Today is the last, sir. Get in. Thanks, sir. This is the last time. Make sure you all come on time or don't come.
discussion on the cover page layout of the magazines. Meena, refresh what we learned in the last class. Sir? You start. Sir, bike puncture ஆச்சு சார். யோ, உனக்கு வேற நல்ல காரணமே கிடைக்கல சொல்றதுக்கு. சார் நிஜமாலே பைக் பஞ்சர் ஆயிடுச்சு சார். சார் அட்னஸ் ரொம்ப லோவா இருக்கு சார். ப்ளீஸ் அலோ பண்ணுங்க. இன்னைக்கு ஒன்ன உள்ள விட்டனா நாளைக்கு லேட்டா வரவங்க எல்லாரும் இத காரணம் காட்டி உள்ள விட சொல்லுவாங்க. அப்படிலாம் யாரும் காரணம் காட்ட மாட்டாங்க சார். அப்படிலாம் யாரும் செய்ய மாட்டீங்களா? ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்றவங்க கொஞ்சம் கை தூக்குங்களா? காலேஜுக்கு படிக்க தானே வந்த? புக் இல்ல, பேனா இல்ல, பேக் இல்ல. சார் எல்லாம் டெஸ்ட்ல இருக்கு சார். You are not helping your friend for a good cause. அசைன்மெண்ட் முடிச்சா? நாளைக்கு தான் நான் கேட்டீங்க. நாளைக்கு கேட்டேன், பாதியாச்சும் முடிச்சிருக்கணும்ல இன்னைக்கு. தலையப்பாரு ஜீன்ஸும் ஷூவும் காலேஜ் வர மாதிரியா வர? உனக்கு டேரக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கலாம். விஸ்காம்ல பாஸ் பண்ணணும்னா படிக்கணும், எல்லா சப்ஜெக்டையும் பாஸ் பண்ணணும். வர ஆத்திரத்துக்கு வர்றது லேட்டு. டோன்ட் இரிட்டேட் மீ லைக் திஸ் ஒன்லி. ஓ மீனா, யூ மே ஸ்டார்ட். காமெடியா? ஆமாடா, முக்கியமான வேலை இருக்கு. பா, என்னடா ஆயில் இப்படி கொட்டுது? கீழே விழுந்ததுல கொஞ்சம் லீக் ஆகும். அப்புறம் நிறுத்தலாம்டா. சர்வீஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாளைக்கு வரணும். ஆமா, ஜிம்னாங்க ஸ்டூடியோ போய் கேமரா எடுத்து போயிருக்கேன்டா. டைம் ஆயிடுச்சா? ஏன்டா பறக்குற? அப்படியே உனக்கு முக்கியமான வேலை அது வந்துட்டு அந்த போலாம். சரி கிளம்புறேன். கிளம்புறேன்டா. சரியா? கண்டிப்பா கொண்டு வரேன். அப்பவே கால் பண்றேன். போலாமா? நாளைக்கு என் பர்த்டே சர்வீஸ் கொடுத்துருவேன். நீ தான் வந்து பிக்கப் பண்ணி. சரி, இது ஒன்று வச்சுக்கிறியா மாடி? அதை வச்சுட்டா நான் எப்படி ஓட்டுறது? சரி சரி, போன் யாரும் வச்சுக்கோ. ஓகே பைடா. சரி நிறுத்துறா, ஒரு நிமிஷம். ஏய், உனதாண்டா இருக்கு. இதான் அடிச்சிருப்பில்ல, குர்ரா. சத்தியமா அடிக்கலடா. வேணா கட் ஆஃப் போட்டுக்கலாம். சரி வா. ஏய், இதான் உனக்கு முக்கியமான வேலையா? இருமாச்சு, 2 மினிட்ஸ்ல போயிடலாம். இப்போ நீ வரியால நான் கிளம்பட்டுமா? நீ ஏடா ஸ்கூல் பையனாட பெல் அடிச்சு நீ ஓடுற? விடுமச்சி அவன் போகட்டும். நாளைக்கு நீ என்ன பண்ணு, பைக்கை சர்வீஸ் விட்டு பஸ்ல வந்துரு. நான் பிக்கப் பண்ண மாட்டேன், சரியா? அப்படியா? சரிடா. சிந்து நைட் 10 மணிக்கு தான் நான் கால் பண்ணுவா. நான் பேசிக்கிறேன். சரி வா வா. சரி போ. சூடு ஆறிட போது குடி. எத்தனை தடவை சொன்னாலும் பைக்கை மெதுவா ஓட்டுறதே இல்ல. டேய், ஏன் என் சட்டையை போட்ட? இப்ப ஏன்டா கத்துற? அவன் ஷர்ட் அவன் போட மாட்டானா? புது ஷர்ட்மா, நானும் ஒரு வாட்டி தான் போட்டிருக்கேன். ஏன் உங்க அண்ணன் ஒரு ஷர்ட் போடக்கூடாதா? நீ வேணா நாளைக்கு அவன் போட்டு போ. சும்மா இந்த பஞ்சாயத்து தலைவர் மாதிரி தீர்ப்பெல்லாம் சொல்லாத. இன்னொரு தடவை அவன் ஷர்ட்டை போட்டான், அப்புறம் நடக்கிறதே வேற. எங்க என்ன பணம் எடுத்துட்டு வரல? இந்த பூஸ்ட குடி. பிரெட் டோஸ்ட் பண்ணி தரட்டுமா? வேணாமா, விளையாட்டு வந்து சாப்பிட்றேன். இன்னும் ஒரே ஏடா இருக்கு. இப்பதான்டா வடி கட்டினேன். இப்ப என்ன இது? அதெல்லாம் உடம்புக்கு நல்லது. நல்லதெல்லாம் உனக்கு பிடிக்காதே. எங்க சேலரி ஒன்றும் கிரெடிட் ஆகலடா, நாளைக்கு தரேன். இன்னைக்கு 4ஆம் தேதி தானே, 3ஆம் தேதி கிரெடிட் ஆகாது. இந்த உன் கண்ணு முன்னாடி ஃபில்டர் பண்றேன், பாத்துக்கோ. மெதுவா குடிடா. டேய், தண்ணி குடிச்சிட்டு போ. வேணாமா. அடுத்த பேஜ் பாரு. டேய், இது நம்ம வாடத்துக்கும் சம்மந்தமே இல்லையடா. டேய், நாம மாத்திக்கிறோம்டா. அப்பதான் நம்ம கேம் அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ண முடியும், புரியுதா? சும்மா ஜாலிக்கு தான்டா விளையாடுறோம். ப்ரொஃபஷனல் பிளேயர் மாதிரி. ஏன்டா? டேய், ஏன்டா அடிச்ச? ஏய்,
சரி வாங்க கிரவுண்டுக்கு போலாம். இருடா சஞ்சு வரட்டும், அவன்கிட்ட பால் இருக்கு. ஐயோ ஏய் நம்ம கிரவுண்டுக்கு போலாம்டா. அவனை நேரா வர சொல்லு. எப்படியும் அவன் இந்த வழியா தான் வரணும். எதுக்கு பறக்குற? உனக்கு தான் டைம் இருக்குல்ல. டேய் இப்பெல்லாம் நம்ம ஆளுக்கு ஃபுட்பால்ல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல. தங்களுக்கு இந்த விளையாட்டில் திடீரென்று மிக ஆரம்பத்துக்கு காரணம் என்ன? ஏய் பஞ்சர் ஆயிடுப்புதுடா. பால் எங்க? இங்கதானா இருக்கு. டேய் விளையாட ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனல, போய் உங்க காட்டுக்கடியில பாருங்க. ஏய் இறங்கு. ஏய் உள்ள போய் எடுத்துட்டு வா போ. சஞ்சய் நீ போய் எடுப்போம். நீங்களே போயிடுங்க. ஷூ கழட்டணும்டா. நான் செருப்பை கழட்டணும்ல. சரியான ஒன்னா நம்ம சோம்பரிங்களா இருக்கீங்கடா. ஏய் இந்த வேலை உதாசமா போல இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாண்டா சூப்பரா வாச்சா. டேய் என்னடா பண்ற? இதுக்கே எங்க நிக்கிற? அப்ப போய் வெளில நில்ல. சொல்லுடா, வந்து நின்னு பாப்பா தெரியும் உனக்கு. அண்ணா நான் வேணா இங்க நிக்கட்டுமா? என்னடா நீ மாதிரி காலையில நீ எங்க நில்லு. அட கையில தரக்காத. ஏய் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ அப்படி உள்ள போ. நான் போய் எடுத்துட்டு வர பால். ஏய் டைட் பண்ணடா. ரெடி கமா. நீ உள்ள போ. பால போடி, பால போ. கவர் பண்ணு. டேய் கொஞ்சம் சயின்ஸ் நானும் அவனும் பார்த்துட்டோம்டா. சான்ஸே இல்லை. அந்த ஃபீலை எப்படி சொல்லுறதுன்னே தெரியலடா. இந்த விளையாண்டுதான் லூசு நினைச்சேன். சும்மா விளையாட்டுக்கு தானே விளையாடுறோம். சத்தியமா சொல்றேன், நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா. அண்ணன் கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சு அப்படியே பெரிய ஆளாக போறாரு. பிளஸ் 2ல நல்ல மார்க் வேணும்னு தானே பிரெஞ்சு எடுக்கிறீங்க? இல்ல மேடம், ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கிட்டாங்கல்ல. இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. பிரெஞ்சு இங்கிலீஷ்ல படிச்சுட்டு மார்க்ஸ் மட்டும் 200ல 190 வாங்கிடுறாங்க. ஆனா பிரெஞ்சுல கரெக்டா ஏபிசி கூட ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியறது இல்ல. அப்பாவுக்கும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒண்ணு இல்ல, நீங்க ஃபீஸ் கொடுக்க போறீங்க. உங்க பையன் நல்லா படிச்சுட்டான்னா அவனுக்கு நல்லது, ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். என்ன இது யாரையாவது லவ் பண்ணான்னு சந்தேகமா உங்களுக்கு? ஆமா. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இவ பின்னால ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் இருக்காரு. யாரு? ரொனால்டோவா? உன்னால சும்மா இருக்க முடியாது. சாரிமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னங்க இவ்வளவு நேரம்? ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கா. கௌசிக் மொபைல் போன் பண்ணிட்டு வேண்டியதானே? நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கானேன்னு. மருந்தெல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாம் வாங்கிட்டேன். இந்த சிறப்பு கிடைச்சதா? கிடைச்சது. என்னம்மா அப்பாட்ட கொடுத்துரு. ஓகே அங்கிள். இதுக்கு எவ்வளவு அங்கிள்? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயமா. அப்பாட்ட போன் பண்ண சொல்லு. மெடிசன் எப்படி எடுத்துக்கிறது நான் சொல்றேன். சரியா? 40 ரூபா சொல்றான் மச்சான் இடத்துக்கு. 40 ரூபாயா? ஸ்கொயர் கம்மி தானே? ரொம்ப கம்மி தான். அவன் 40 ரூபா தரேன்றான். ஒன்றும் பேச முடியல. சாயந்தரம் புரோக்கர் வர சொல்லிட்டோம் நம்ம கடையாண்ட. வந்தா பேசுறேன். சிட்டியில் இடமா இல்லைன்னா நிறைய இடம் இருக்குது. பார்த்து எல்லாம் முடிச்சுக்கலாம். சரி ஓகே. பாய் பாய். அண்ணா கார் எடுங்கண்ணா. ஓகே. ஐயோ வண்டி ஸ்டார்ட் ஆகலையே. அண்ணா விளையாடாதீங்க, லேட் ஆச்சு. பாருமா வண்டி ஸ்டார்ட் ஆகல. போய் அம்மாட்ட சொன்னா பயந்துருமா? எனக்கு தெரியும்ண்ணா, நீங்க வேணுன்ட்டு தான் பண்றீங்கன்னு. உனக்கு அபாரம் முடிப்பா. என்னடா பண்ற? வண்டி எடு. விளையாடுற நேரமா இது. அவங்க அப்பா ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாருமா வண்டி ஸ்டார்ட் ஆகல. நான் என்ன பண்றது? வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா அவன் என்னமா பண்ணுவான்? சும்மா உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ரொம்ப நல்லா நடிக்கிறாரு. வண்டியை தள்ளிட்டான், கிளம்பு. டேய் வண்டி போயிட்டு இருக்குடா. அவளே போயிட்டா. நின்றுமா. Prendi servizio domattina, vai in magazzino e fate dalla roba. Grazie, buongiorno, buongiorno. Ciao, addio. Domattina alle 7:15, hai capito? Non dormi. Come è andata? È andata bene. Hai dovuto aspettare, ma rimane tutto a posto. Che c'è qua? C'è lavoro pure per te.
C'è da Cinzia, c'è Torino del Beretto. Che me palla. Via qua, guarda un po'. அப்படியா Ognuno ha lo scomparto suo. நீ லைட் ஆஃப் பண்ணாம நான் Lo vedi quanto è grande? தள்ளு Can't you go that way? அக்கா தள்ளுங்கக்கா. Pensa, ஏய் ராஜேஷ் prima davano più. லைட்ரா டேய் Però la medicina è buona. கூட்டிட்டு போறா Sei mio. லைட் ஆஃப் Tu la segni familiari. Rajesh, pick up the light and go. Dai, vai. என்னாச்சு சாக்கடிக்குதுங்க. சாக்கா அடிக்காத என்ன சார் நிஜமா உங்களுக்கு சாக்கு அடிக்கலையா சும்மா ஆக்டிங் இல்ல. பிளாஸ்டிக் பேனை வச்சு ஆஃப் பண்ண போறாங்க நீ படிக்கல உனக்கு தெரியுது, அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. எவன் ஆஃப் பண்ணுவான்னு எல்லாரும் தப்பர் பேன் பார்த்துட்டு இருப்பான். வா. ஆமா, எதுக்கு HOD கூப்பிட்டாரு? தெரியல சார் காலைல இருந்து சும்மா தான் உட்காந்துருக்காரு யாரும் பார்க்க வரல அதான் உங்களை பார்க்க வர சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் வா, போட்டு விட்டு. சார் வா, சார் வா, வா, வா. சார் Yes, coming. இதுக்கு ஏன் உன் பேரு கொடுக்கல ராஜேஷ்? I want you to take part in this competition. இல்ல சார், காம்படிஷன் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல சார். நல்லா தானே வரையிற, எல்லாரும் உன் பேரை தானே சொல்றாங்க. ராஜேஷ், இந்த மாதிரி காம்படிஷன் எல்லாம் கலந்துக்கிட்டாதான் உன்னுடைய பொட்டன்ஷியல் உனக்கு தெரியும். டிராயிங் சும்மா ஹாபி தான் சார். எனக்கு டைரக்டர் ஆகணும் தான் ஆசை. உன்னை படம் எடுக்க வேணாம்னு யார் சொன்னா? சி ராஜேஷ், நமக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை எப்பவும் நர்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாருக்கு தெரியும், ஃபியூச்சர்ல நீ ஒரு பெரிய பெயிண்டரா கூட ஆகலாம். there is nothing to lose ராஜேஷ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காவது இந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்கிற என்ன? ஓகே சார். அப்புறம் இன்னைக்கு சாயந்தரமே உன் பேரை என்ரோல் பண்ணிட்டு போயிடு. ஓகே ஓகே சார், பண்றேன். செருப்பு வந்துச்சுடா. விளாட வரும்போது ஷூ போட்டு வரணும்னு தெரியாது. அதான் ஷூ இருக்குல்ல, போட்டு வரக்கு அவ்வளோ நேரம் சோம்பேறித்தனம் உனக்கு. எதை பண்ணாலும் ஒழுங்கா பண்ணிடா. ஏய் இல்லடா. ஏய் ரெடி ரெடி ரெடி, நான் வந்துட்டேன். ரெடி. ஏய் சும்மா நடுவில் வந்தாலும் விளாட முடியாதா? அங்கே போய் உட்காரு. ஏய், சும்மா தானே வெளில நிறுத்தீங்க. எனக்காக வேணா சப்ஸ்டியூட் ஆறியா? டேய், காசு எடுத்துட்டு வந்தியா? டேய், சரி பஸ்ல தானே இருக்கு, நானே எடுத்துக்கிறேன். டேய், எத்தனை வாட்டி உன்கிட்ட சொன்னேன் இன்னைக்கு வரும்போது காசு எடுத்துட்டு வா சொல்லி? டேய், உள்ள யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு வரும்போது காசு எடுத்துட்டு வர சொன்னல. ஆபீஸ்ல இருந்து வரவே நைட் 2:30 மணி ஆயிடுச்சுடா. சாரிடா, நீ ஈவினிங் தானே போற, நான் ஈவினிங்குள்ள உனக்கு டிராப் பண்ணி கொடுத்துறேன். சரி, உன் கார்டு கொடு, நானே எடுத்துக்கிறேன். எதுக்கு தேவையில்லாம 500 1000 எக்ஸ்ட்ரா ஆகும். உன் 500 எல்லாம் தேவையில்ல, கார்டு கொடு. அப்ப என் 10,000 மட்டும் வேணுமா? இனிமே உன்கிட்ட காசு கேட்டா செருப்பால இருந்தா. என்னடா அவன் 10,500 எங்கன்னா 10,000 தான் கொடுத்துருக்கான். 500 எக்ஸ்ட்ரா ஆகுது, நீ போட்டுறியா? நான் அப்புறம் கொடுத்துறேன். ஏய் நானா பேங்கா வச்சு நடத்துறேன், எங்கிட்ட இருக்கிறதே 200 ரூபாடா. அவன் இல்லாத போனுக்கு அந்த ரேட்டு சொல்றான். முதல்ல அந்த போன் கிடைக்கதான்னு பாப்போம். ஏற்கனவே 7-8 கடை ஏறி வாங்கியாச்சு.
வெல்கம் சார். நோக்கியா 7500 டைமண்ட் கட் அது இருக்கா? இல்லை சார், நாங்கள் யூஸ்டு ஃபோன்ஸ்லாம் டீல் பண்ணுறது கிடையாது. யூஸ்லாம் இல்லை, புதுசு தான் கேட்குறேன். அந்த மால் வரது இல்லையா சார்? இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்களே. எத்தனை கடைடா ஏஐங்கிறது? அப்படி என்னடா இருக்கு அந்த ஃபோனில்? வேற ஏதாவது பாருடா. வேணா அதே ப்ரைஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபோன் வந்திருக்கு, வேணா அதனா பாருங்கள். இது என்ன மாடல்? இது 5800. 5800வா? வேற எங்கே கிடைக்கும்? கிடைக்க சான்ஸ் இல்லை. வேணா ஆலூர்பேட்டில் நோக்கியா டேரக்ட் ஷோரூம் ஒன்று இருக்காங்க, வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஆலூர்பேட்டா? சரி போலாமா? டேய் என்னால வர முடியாது, செம வெயில்டா. ஏதா ஆழ்வார்பேட்டை வரைக்கும் போகணும்டா. டேய் ஜூஸ் வாங்கி தரண்டா வா. வளர்றதே என்ன நீ சுறுசுறுப்பா இல்லாம வா வா. தண்ணி சொல்லி டேய் தாகமா இருக்குடா, தண்ணி கூட குடிக்கலடா. இந்த போன் ஆகாம நம்ம 2 பேரும் ஒஸ்ட் தண்ணி கூட குடிக்கூடாது. என்னதுக்கு சேர்த்துக்கிற? ஜூஸ் வாங்கி தருவல்ல? போன் வந்து வாங்கி தர வாடா. தானே லாஸ்ட் கடை, இதுக்கு மேலே பண்ண முடியாது. சார் நோக்கியா 7500 இருக்கா? இல்லை சார், அந்த மொபைல் வர்றதில்லை, ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வேற எங்க சார் கிடைக்கும்? டேய் இங்கே எத்தனை மொபைல் இருக்கு, அதில் ஏதாவது ஒன்று வாங்க. ஏன் இப்படி பண்ற? கடுப்பேத்துறடா. எனக்கு அந்த மொபைல் அப்படி என்னதான்டா இருக்கு? ஒரு நிமிஷம் சார். சார் உங்க மொபைல் கொடுங்க. 7500. ஏய் இந்த போன் தான்டா. இதுவா? இதுதான் இவ்வளவு பில்டப் கொடுத்தியா? நல்லா டைமண்ட் மாதிரி சூப்பரா இருக்குடா. சரி இந்த ஃபோன் செகண்ட்ஸ்ல 1000 வாங்கிக்கிறியா? எனக்கு யூஸ்லாம் வேணாம், புதுசு தான் வேணும். ரொம்ப நாளாக 7500 ஒன்று புதுசு நம்மகிட்ட இருந்தது சார். ஜஸ்ட் 2 days பிஃபோர் உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து அதே மாதிரி ஃபோன் வேணும்னு கேட்டாரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அந்த ஃபோன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டீங்க சார். ஹலோ, அவர் வந்துட்டாரா? ஒரு 10 minutes வந்துடுறேன். இருக்கு சொல்லுங்க. வெல்கம் சார். இந்த ஃபோனுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்கா? இருக்கு சார். வாங்கி 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சு. ஓ சார், இந்த ஃபோன் புதுசாக வாங்கினீங்க? ஆமாம். எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினீங்க? 10,000. ஓ சார், இந்த வேலைக்கு இப்போ அட்வான்ஸாக மொபைலில் வந்துச்சு சார் மார்க்கெட்டில். இதை போய் ஏன் சார் வாங்கினீங்க? இந்த ஃபோன் தான் வேணும்னு 3 மாசமா தேடி பிடிச்சி வாங்கியிருக்காங்க. முதல் ஸ்க்ராட்ச் கார்டு விட்டுங்க, டைம் ஆகுது. ஓகே சார். இதில் நார்மலாக பேசினாலே எப்படி 1.5 நாள் நிற்கும் சார்? 1.5 நாள் நிற்குமா? சரி சார். இமெயில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்களா? இருக்கு சார். அப்புறம் என்னடா பேசாமல் இந்த மொபைல் எடுத்துக்கூடா? இல்லை வேற கலர் இருக்கா? இருக்கு சார். இன்னைக்கு பிளாக் மட்டும் தான் ஸ்டாக் இருக்கு, நாளைக்கு வேணா ரெடி பண்ணி தரேன் சார். டேய் இதுவே நல்லா இருக்கா, வாங்கிக்கூடா. என்ன ஓகே தானே? சரி ஓகே, பில் பண்ணுறேங்க. ஓகே சார். நீங்கள் டிஸ்கவுண்ட் எவ்வளோ சார்? 20% தானே? இல்லை சார், இப்போ எதுவும் ஆஃபர் இல்லை சார். ஏங்க பண்ணலாங்க சார். சார் ஓனர்கிட்ட பேசிக்கலாமா? சரி. இல்லடா சரிடா, நான் கிளம்புறேன். இருடா, பெரிய கவர் எடுத்துக்கிறோம், அதில் வச்சுக்கோ. இல்லை பரவாயில்ல, ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு போயிடும். சரி, ஏன் டல்லாக இருக்க? ஃபோன் பிடிக்கலையா? நல்ல ஃபோன்ரா. அப்படிலாம் இல்லைடா, டயர்டாக இருக்கு. ஆமாம், பின்ன 10 கடை ஏறினா டயர்டெல்லாம் பின்ன எப்படி இருக்கும்? சரி வரேன். வீட்டில் போனோன்னா ஃபோனை சார்ஜ் போட்டுறேன், நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுறா. இன்னைக்கு கடைசியாக எங்கள் அண்ணன் மொபைல் வாங்குறதுக்காக காசு கொடுத்தான். நான் என்னோட மொபைல் வாங்குறதுக்காக நிறைய கடைக்கு போனேன், எங்கேயும் கிடைக்கல. கடைசியாக செல்ஸுக்கு போனேன். சார் நோக்கியா 7500 இருக்கா? ஒரே நிமிஷம் சார். சார் அந்த 7500 பாக்ஸ் அங்கே தான் சார் இருக்கு, கொஞ்சம் எடுங்க சார். வா, இந்த ஃபோன் தான்டா. சார் யூ ஆர் லக்கி சார். ஒரு பீஸ் தான் இருக்கு, உங்களுக்காகவே இருந்திருக்கும் போல. இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட ஃபோன் எனக்கு கிடைச்சது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள்.
பொறுமை. வெல்கம். வெல்கம். அவர் நான் வாங்கிட்டு வந்திருக்காரு. சும்மாரா பேக் இருக்கா? ப்ளீஸ் பேக் அப் பார். இது பேக் தான். லேப்டாப் ப்ரொவிஷனோட வரும். லேப்டாப் வச்சுக்கலாமாண்டா? அந்த லேப்டாப்பே இல்லைங்க. இது சும்மாரா எவ்வளோ காஸ்ட் இது? 4500. இது கம்மி ரேஞ்ச் இருக்கா? கம்மி ரேஞ்ச் இருக்கு. கம்மி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். சொல்டா. அடையார் விஐபி ஷோரூம்ல தீபக்கு பேக் வாங்க வந்தோம். டபுள் கம்பார்ட்மெண்ட். அதை போட்டு பாரு. நல்லா இருக்கு. இல்லை நீ ஃபர்ஸ்ட் பேக்கை போட பாருங்க. போட்டு பாருங்க. 2 கையில போடு. அப்படியே ஒரு நடந்துக்கோங்க. திரும்புடா. பேக் ரொம்ப சின்னதா இருக்குண்ணா. கொஞ்சம் பெரிய பேக் காமிங்களா? அடுத்த சைஸ் இருக்கு. நிஜமாவா? எப்படா? சூப்பரா இருக்கா? நெக்ஸ்ட் வீக் தானே வாங்குறேன்னு சொன்னேன். என்ன பைக்கு? திரும்புடா. பேக் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியா இருக்குண்ணே. கொஞ்சம் பெரிய சைஸ். வேற இவ்வளவு சைஸா? சைஸ் தான் ஸ்டாண்டர்ட் சைஸ் வருது. இல்ல கொஞ்சம் பெரிய சைஸ். கொஞ்சம் பெரிய சைஸ்னா உங்களுக்கு ட்ராலி மாதிரி வந்த மாதிரி வரும். சும்மா இருந்தேன். ஓகேண்ணா. அதுல வாரெல்லாம் வச்சு தர மாட்டீங்களா நீங்க? அந்த மாதிரி வராது. சரி வெயிட் பண்ற, சீக்கிரம் வா. ஏய் திலீப் புது பைக் வாங்கியிருக்கான்டா. நிஜமாவா? அடுத்த வாரம் தான் வாங்குறேன்னு சொன்னா? இல்லடா, சர்ப்ரைஸா இருக்குன்னு சொல்லலையா? என்ன பைக் வாங்கியிருக்கான்? சொல்ல மாட்டான். ஒரு 15 மினிட்ஸ்ல வரானா. பேசாம காலனிக்கே வந்துக்கலாம்டா. டின்னருக்கு எங்க வெளில போலாம்டா. சார் கேஷா கார்டு சார்? பேமெண்ட் கேஷ். மச்சான் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு பொண்ணு பண்ண பாத்தியா? இல்லையே. உன் தான்டா. டேய் சத்தியமா சொல்றேன்டா, உன் ஆள் தான்டா. எங்கடா? டேய் இப்படிதான்டா போனா. மச்சான் கன்ஃபார்மா தெரியாது, உன் ஆள் தான். இந்த பக்கத்துல தான் போயிருப்பா. எனக்கு தெரியலடா. யோசனை பண்ணி நிக்கிறதுக்கு டைம் கிடையாது. நீ சீக்கிரம் வா, போய் பார்க்கலாம். अरे अनु, मैं तो अपना मोबाइल ही भूल गई. कहाँ? वही दुकान पर. आप तो हमेशा भूल जाती हो. चलो ले लेंगे. அறிவு இல்லை உனக்கு? நான் என்னடா பண்ணேன்? மானவே போச்சு. அப்புறம் யாருக்கா தெரியும் அவங்க திரும்பி வருவாங்கன்னு? பாத்துருக்க மாட்டா. ஒண்ணும் இல்ல. நீ என்ன சடனா நின்ன? நீ நின்ன நான் நின்னடா. சரி இந்த மிஸ் ஆகுறா. டேய் எங்கடா போனீங்க? அப்ப இந்த சைடு போறா? ஏதோ சின்ன மிஸ்கால்குலேஷன் ஆயிடுச்சு. என்ன வச்சு ட்ரையல் எடுத்துக்கிறல? வாழ் தான் கரெக்டா சொன்னல. அது நீ தான் ட்ரீட் கொடுக்கணும். எப்படி இருந்தாலும் அவ இந்த வழியா தான் வந்தாகணும். வா நான் அப்படி போய்க்கலாம். எது சொன்னாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. வாடா. டேய் அதை ஏன்டா கையிலேயே பிடிச்சிட்டு இருக்க? அங்கதான் வெய்யன். எவனும் தூக்கிட்டு போயிட மாட்டான். போய் மச்சான் உன் ஆளு. மச்சான் வாடா வாடா வாடா. எதுக்கு? அவங்க அம்மா கூட போறா. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கேட்டியாடா? என்னால முடியல மச்சான். என்ன ஏன்டா அடிச்ச? இத குத்துறா. இந்த பைக்கா வாங்கின? சான்ஸ் இல்ல. சூப்பரா இருக்குடா. எவ்வளவு ஆச்சு? ஆன் ரோட் 1,10,000 மச்சான். நம்ம பைக் தான். இந்த பைக் தானே நான் வாங்குவேன். ஆனா பிளாக் கலர் வாங்குவேன்டா. டேய் ரெட் தானே சூப்பரா இருக்கு. ஏய் எல்லாம் ஓகே. டேங்க் மட்டும் சின்னதா இருக்குது. டேய் நீ உட்காந்தா அப்படிதான்டா இருக்கும். என் அடுத்த பைக் இதுதான். ஆனா இந்த கலர் இல்லடா, பிளாக் தான். என்னடா மறந்த? மொபைல் போன்மா. டேய் உனக்கு இதே பழக்கமா போச்சு. இறங்கி போய் எடுத்துக்கோ. ஷூ எல்லாம் கழட்டுமா? போமா. உனக்காக நடந்து என் காலை தேஞ்சு போச்சுடா. மா என்னடா? இதான் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருமா. உனக்கு இந்த பிரச்சனையே இல்ல. இந்த நினைப்பு வேற இருக்கா அவனுக்கு? இந்த காலத்து பொண்ணை கல்யாணம் பண்ண வச்சுக்கோ. நீதான் அவளுக்கு கால் அமுக்கணும். எனக்கு எல்லாம் நல்ல பண்ணாதான் வரும். போமா போன் எடுத்துவா. பாத்துடலாம். இது வெறும் ரஃப் தான்டா. திரும்ப ரீரைட் பண்ணுவேன். சூப்பரா பண்ணிடலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஏய் ஒரு ரன்னிங் டைம் 30 மினிட்ஸ் இருக்குமா? ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸ்கிரிப்டா நல்லா இருக்கு.
அப்படியே சூப்பரா எடுத்துடணும். என்ன பண்ற? சொல்றா, நான் லைட்டிங் பத்தி யோசிச்சுங்கடா. லைட்டிங்கா? முதல்ல சொல்றத கேளுடா. சொல்லு. நம்ம சினிமால அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் நிறைய யோசனை பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் தான் சரியான ரிஹர்சல். சரி சரி பண்ணலாம். ரொம்ப டயர்டா இருக்கு. ஐயோ, ட்ரீம் லேண்ட் போயிட்டு ஒரு லைன் டிஷ் குடிச்சிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு பேசலாம். வா. அஜய் ஷாட்ல ரொம்ப ஓல்ட் ஸ்டைல்ல அதெல்லாம் எடுக்க வித்தியாசமான ஆங்கிள். சார் குட் ஈவினிங் சார். ஏன்பா நீ ஒன்னும் போலியா? இல்ல சார், இந்த ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதுக்கு தான் ஒன்னும் டைம் இருக்கு. எல்லாம் டைம் எடுத்து பண்ணலாம்னு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சார். குட். நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? சார் எல்லாரும் இல்லைங்க, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாங்க ஒரு 5-6 பேர் தான் இங்க இருக்கோம். வெரி குட், கீப் இட் அப். நீங்களும் வீட்டுக்கு கிளம்புறீங்களா சார்? இப்பதாப்பா மீட்டிங் முடிஞ்சது. அப்படிங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். எங்க சார் கிளம்பிட்டீங்க? டாய்லெட் போறப்பா. நான் தான் கேட்கறேன்னா நீங்களெல்லாம் கேட்கணும். தாராளமா கேளுங்க. முதல்ல இவரை டைவர்ஸ் பண்ணுமாப்பா. சரி மச்சான், நான் ஹாஸ்டல் கிளம்புறேன்னா. எதுக்கு? வேலை இருக்குடா. ஏய் இருடா போலாம். இவனே அதிகமா நீ ஒரு நாள் தான் இருக்கான். ஏன் அவசரப்படுற? வா எல்லாம் ஒன்னா போலாம். சரி நான் எப்படி திரும்பி வருது? நான் ட்ராப் பண்றேன்டா. வா. ஓகே இல்ல? சரியா? ஏன் பைக்கை இவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டுற? நீ தெருக்குள்ள வரும்போதே இங்க சத்தம் கேக்குது தெரியுமா? ஆண்டி, நம்ம சூரியனை சுத்தி 1 lakh kilometer ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். நம்ம 60-70 வந்து அது ஃபாஸ்டா உள்ளே இருக்கான். அவன் உள்ள படிச்சிட்டு இருக்கான். நீ போய் அங்க உட்காந்துராத, சீக்கிரம் வந்துரு. எனக்கே நிறைய வேலை இருக்கு, நான் உடனே கிளம்பிடுவேன். என்ன ஆண்டி சத்தமே இல்ல? தூங்கிட்டானா? பலமா தட்டு. ஆண்டி, இந்த கம்பெனி ஸ்டேஷன் வெளில போறான் பாருங்க, அவனை கூட நம்புங்க. தனியா படிக்கிறேன் ரூம்ல லாக் பண்றவனா நம்பவே நம்பாதீங்க ஆண்டி. கதவு திறக்கிறதுக்கு ஏன்டா இவ்வளவு நேரம்? ஆடி தட்டுறான்னு நினைச்சமா? அவ இன்னும் டியூஷன்ல இருந்தே வரல, அவ எப்படிடா தட்டுவா? இனிமே கதவு சாத்திட்டு படிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்னடா டேய், என்னடா நீ வாய வச்சு சும்மாவே இருக்க மாட்டேடா. நான் என்னடா பண்ணேன்? நீ விளையாட்டு சொல்றத எங்க அம்மா சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்காங்கடா. சரி விடு, இன்னைக்கு வந்தாளா? டேய், உனக்கு அறிவே இல்லடா. என்னடா உன் பிரச்சனை? இன்னைக்கு அவ வந்தாளா வரலையா? சரி நீ ஏன் கிரவுண்டுக்கு வரல? காலேஜ்ல வேலை இருந்துச்சுடா. ஓ, உனக்கு அவளை விட முக்கியமான வேலை இருக்கா? அவளும் வரல. ஓ, நான் வரல, நான் அவ்வளோ வரல போல. எப்படிதான் நாளைக்கு ஈவினிங் அவளை பார்க்காம இருக்க போறேன்னு தெரியலடா. ரொம்ப மிஸ் பண்றேன். அப்படியே கண்ண மூடி திறந்தா நாளைக்கு ஈவினிங் அதுதான் சூப்பரா இருக்காது? டேய், கடுப்பேத்தாதடா, முதல்ல கிளம்பு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, அசைன்மெண்ட் எல்லாம் முடிக்கணும் வேற. ஏன்னா நீ எனக்கு புரிஞ்சுக்க மாட்டேற? நான் எனக்காச்சும் எந்த பொண்ணு முன்னாச்சும் போய் பாத்திருக்கியா? உனக்கு எப்படி யாருனோ அப்படிதான் நினைக்குவேன். சீரியஸாடா? பேசாம அவளை ஃபாலோ பண்ணி வீடை கண்டுபிடிச்சிரு. அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் எப்ப பாக்கணும்னாலும் உனக்கு சான்ஸ் கிடைக்கும். ஃபாலோவா? ஃபாலோ பண்ண கெத்து போயிடுமே. ஃபாலோ பண்றதுன்னா பின்னாடி போறது இல்ல. சரி விடு, நான் உங்களுக்கு ஒரு பிளான் கொடுத்தேன். என்ன பிளானு? அவளுக்கு தெரியாம வீடை கண்டுபிடிக்கிறேன்டா. அதுக்கு நான் பிளான் பண்றேன், நீ கிளம்பு. என்ன சீக்கிரம் வந்துட்ட? உன் ஃப்ரெண்டு படிக்கிறானா? படிச்சுட்டா நாளைக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பண்றோம், அது பிளான் போட்டுட்டு இருக்கேன். என்ன ப்ராஜெக்ட்? உங்க பையன் தான் ஐடியா கொடுத்தான், அவனே கேளுங்க. சரி, நீ மெல்லமா பைக் ஓட்டிட்டு போ. எங்க வெளில போனாலும் அவங்க வந்தா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன். எனக்கு அது நிஜமாவே நடந்தது. ஆனா நான் அவளை முதல்ல பார்க்கல, அவதான் என்ன பார்த்தா. அவ என்னை பார்க்கறதுக்காக திரும்பி வரான்னு தெரியாம நான் அவளை பார்க்க ஓடினேன். நான் அவளுக்காக ஓடி வரத அவ பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு. ஆனா அவ அதை ரசிச்சா, சந்தோஷப்பட்டா. அவ அங்கிருந்து போனப்ப என்னை பார்த்துட்டு போன பார்வை அவளோட லவ் சொல்லிச்சு. அந்த ஃபீலை வெறும் வார்த்தையால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு.
உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்ன வேணாலும் கேளு. அந்த ஸ்டார் வேணுமா? முழுமதி முழுமதி நிலவை கேளடி, முழுவதும் முழுவதும் உண்மைதானடி, காதலில் கரைந்தவன் என் போல் யாரடியோ. எத்தனை எத்தனை காதல் பார்த்தது, எத்தனை எத்தனை கனவை கேட்டது, என் போல் யாருமே இல்லை என்பது கேள்வி. நிலவுக்கு நிலவுக்கு ஒன்றே தெரிந்தது, உயிருக்கு உயிருக்கு இன்றே புரிந்தது, கனவுக்கு கனவுக்கு முழுமதி முழுமதி நிலவை கேளடி, முழுவதும் முழுவதும் உண்மைதானடி, காதலில் கரைந்தவன் என் போல் யாரடியோ. கதைகள் பூமிக்கு சொன்னதடி, நினைவுகளோடு வாழ்வது எந்தன் காதல் சொல்லுமடி. உனக்கு பிறந்த இடமதி தேடி உந்தன் இதயம் வந்தேன் வந்தேன், குஞ்சிர கோர்க்கும் நீரத்தில் எந்தன் தனிமைக்கு தனிமை தந்தேன் தந்தேன். முழுமதி முழுமதி நிலவை கேளடி, முழுவதும் முழுவதும் உண்மைதானடி, காதலில் கரைந்தவன் என் போல் யாரடியோ. நதியும் காதலை கரையிடம் வந்து அலைகள் சொன்னதடி, மறுபடி மறுபடி அலையிடம் அதனை கரைகள் கேட்குதடி. பார்த்து வெறுத்த பேரை சிந்தாத சிந்தாத காலை நமது காதலி என்று பாலத்தை பிரிந்து செல்லாது செல்லாது. முழுமதி முழுமதி நிலவை கேளடி, முழுவதும் முழுவதும் உண்மைதானடி, காதலில் கரைந்தவன் என் போல் யாரடியோ. நிலவுக்கு நிலவுக்கு ஒன்றே தெரிந்தது, உயிருக்கு உயிருக்கு இன்றே புரிந்தது, கனவுக்கு கனவுக்கு சிறகுகள் முளைத்தது, இங்க ஆளை காணோம். இங்க எதுக்குடா வந்த? எல்லாம் பிளான் பண்ணி தானே போயிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணு. வணக்கம் ஜி. வணக்கம் அண்ணா, என்ன பண்ணீங்க? சும்மா இப்படி போயிட்டு வந்தேன். ராஜேஷ் ஜி, ஆல் த பெஸ்ட். இவர்கிட்ட ஏன்டா சொன்ன? அவரு நம்ம பிளானுக்கு ஹெல்ப் பண்றாரா? வெயிட் பண்ணு அண்ணா, அதை எடுத்து வாங்கண்ணே. சாவி இங்கே தான் இருக்கு, வண்டியில தான் இருக்கு. ஒண்ணு அண்ணா, மேக்ஸிமம் 1 ஹவர்ல வந்துருவேண்ணே. பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. நான் வண்டி ரோட்ல நிற்குது, கொஞ்சம் எடுத்து உள்ள விட்டுருல. ஓகேண்ணா, நான் பாத்துறேன். வாடா, வந்தே வா. கேட்ச். என்னது இதெல்லாம்? டேய், அத போட்டு வண்டியில ஏறுறா. எதுக்கு? அவளை கிட்னாப் பண்ண போறோம். டேய், நீ தானே சொன்ன அவளை ஃபாலோ பண்றது தெரியக்கூடாதுன்னு. அதுக்கு தான் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் ஏறு. இதான் சூப்பர் பிளானா?
இது வெறும் செட்டப் மச்சி. பிளானரியம் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. டக்குனு ஏறு. சொல்லு. இது வேற. இருடா அண்ணா, என்னண்ணா இது சோக் போட்டு அடிங்க ஜி. கருமா என்ன பைக் கிடையாது டேய், உன் பைக்லயே வந்திருக்கலாம்ல. இன்னும் பெரிய யூனிட்டா சொன்னேன், அவளை ஃபாலோ பண்றது தெரிஞ்சா உன் கெத்து போயிடுன்னு. அதுக்குதான் ஹெல்மெட் இருக்குல்லடா. டேய், என் வண்டியில நாளைக்கு ஒன்னே எண்ணெய் வச்சு பாத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், இன்னைக்கு வந்து நாம தான் தெரிஞ்சு போறோம். எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான்டா. என்ன பண்ற? சூளா வேற போட்டு வந்திருக்க. என்ன பிளானோட வந்திருக்கீங்க? எல்லாம் உனக்கு தான்டா. பாரு, என்னடா டிராயிங் இது? மேப்டா. இதுதான் ஸ்பாட் ஏ. தினமும் அவ இந்த வழியா தான் நடந்து போறான். டேய், அதான் எனக்கே தெரியுமே. ஓகே, சும்மா சொன்னா சொல்றது கவனிடா. இந்த வழியில இருக்கிறது மொத்தம் 3 காலனி தான். ஒன்னு நேரு காலனி, இன்னொன்னு டீச்சர்ஸ் காலனி, இன்னொன்னு சிவாஜி காலனி. நேரு காலனில நம்ம ஃப்ரெண்டு வினோத் இருக்கான். அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவன் சொல்லிட்டான் அங்க அந்த மாதிரி பொண்ணே கிடையாதுன்ட்டான். அடுத்தது டீச்சர்ஸ் காலனி. டீச்சர்ஸ் காலனி என் கிளாஸ்மேட் கார்த்தி இருக்கான்டா. அவன்கிட்ட விசாரிச்சேன். அவன் டேட்டா பேஸ் அதை விட ஸ்ட்ராங். அவன் என்ன சொன்னா, அவனும் இல்லைன்ட்டான். கடைசியில இப்ப இருக்கிறது மொத்தமே சிவாஜி காலனி மட்டும்தான். அங்க இருக்கிறது மொத்தம் ஒரு 70 வீடு, ஒரு 4 வீடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க நம்ம வால் வந்து ஸ்பாட் ஏக்கு வர்றக்குள்ளார நம்ம பைக் எடுத்துட்டு ஸ்பாட் பிக்கு போயிடும். அங்கிருந்து வால் ஒரு 5 நிமிஷத்துல ஸ்பாட் பிக்கு வந்துடுவான். ஸ்பாட் பிக்கு வரும்போது நம்ம என்ன பண்றோம், பைக் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் வழியா போயிட்டு 4th கிராஸ் ஸ்ட்ரீட் வழியா வந்து நிக்கிறோம். அங்க இருக்கிற ஏதாவது ஒரு தெருக்குள்ளதான் கண்டிப்பா வால் போவா. அங்க வீடை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அசால்ட்டா முடிச்சிடலாம் மேட்ர. இவ்வளவுதான். இதான் நம்ம பிளான். ஓகேவா? சாரிடா. ஏன்டா? இல்ல, இதனால நீ பெரிய மூதேவி நினைச்சிருந்தேன். ஆனா நீ பெரிய மேதாவிடா. சரி சரி, வரலாம் பாரு. அப்புறம் நீ போட்டு வச்சுக்க ஃபுல் பண்ண சொதப்பிடும். ஏய், ஹெல்மெட் கழட்டா. பாத்திரம் போடுறா. சே, அவன் வந்தா தெரியும்டா. இங்க பாரு, இதான்டா ஸ்பாட் பி. இன்னும் 5 நிமிஷத்துல கரெக்டா வால் பக்கம் வருவா. நான் வண்டி எடுக்கணும், அப்படியே காலனி சுத்தி வரோம். வால் வீட கண்டுபிடிக்கலாம். என்ன ஓகேவா? சூப்பரா. எப்பா டேய், காலெல்லாம் வலியுற. சத்தியமா வீடு இந்த ஏரியால இருக்காதுடா. வந்து 1.5 மணி நேரம் ஆகுதுடா. போயிடலாமா? கன்ஃபார்மா சொல்றேன், அவ வீடு இந்த ஏரியால தான் இருக்கு. அவ எப்படி இப்படிதான் வருவா, வந்து ஆகணும். ஏன்டா, அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்றான். நீ 1.5 மணி நேரத்துக்கு இத்தனை பேச்சு பேசுறல. சொன்னா நம்மகிட்ட நான்லாம் 6 மணி நேரம் வெயிட் பண்றேன். வருவா, வெயிட் பண்ணு. அங்க ஏந்து இங்க வரத்துக்கு 1.5 மணி நேரம் ஆகுமா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாடா. இது உன்கிட்ட சொல்லிட்டு போன மாதிரியே சொல்ற. பேசாம இருக்கியா? அவ வருவா, வேற ஏதாவது பேசு. என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல. எதுக்கு நீங்க ரொம்ப நேரமா நிக்கிறீங்க? ஏய், என்னடா உன் பிரச்சனை? வேலை பட்டு போடா. இங்க யாரெல்லாம் வந்துட்டு பெரிய புடி மாதிரி பேசுறேன். வாண்டு மாமன செத்தடா. ஏய், கிளம்புடா. போ, ரெடி போய் நேரு. போ 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 போ. வந்துச்சு பாரு. வா, கிளம்பலாம். வீட்டுல அப்பா மட்டும் சொல்லிட்டியா? இல்லடா, கன்ஃபார்ம் ஆனு சொன்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும்ல. சரிடா, நாளைக்கு பார்க்கலாம். கால் பண்றேன். பாய்டா. பஞ்சர்ரா. ஷிப்ராஜ், சுத்தமா காத்து போச்சு. ஆணி அடிச்சிட்டு நினைக்கிறேன். பக்கத்துல பஞ்சர் கடை எதுவும் இருக்கு? அஞ்சலி பேக்கரி கிட்ட இருக்கு. என் பைக் வேற அப்பா எடுத்துட்டு போயிட்டாரே. பரவாயில்லடா, ராஜேஷ் வீட்டுல தான் இருப்பான். அவனுக்கு ஃபோன் பண்ணி மெக்கானிக் கூப்பிட்டு வர சொல்லுவோம். ட்ரை பண்ண. ஃபோன் எடுக்க
பக்கத்துலாம் கடை ஓட்டிக்கிட்டே போயிடலாம். போலாம் வா. சரி வா போலாம். செப்பல் போட்டு வந்துடுறேன். வா. உன் சட்டையை தானே பிடிச்சான், நீங்க தான் மேலே கை வச்சிங்க. நாங்கள் சும்மா தாங்க இருந்தோம். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனை பண்ணாரு. எங்க ஏரியா வந்து நின்று கேட்க தான் செய்வோம். இப்படிதான் நோட்டரை விடுது, லேடிஸை நஷ்டம் போடுது. நீங்க தான் வந்தீங்க சைட் அடிக்கிறதுக்கா? வேணாம், தேவையில்லாம பேசாதீங்க. என்னடா முறைக்கிற? புடிங்க மாதிரி பேசுறது. சரி போடா போடா. வண்டி நிறுத்த. ஏன்டா சொல்றேன். இறங்க. ஏன்? நான் ஓட்டுறேன். இறங்க. நானே ஓட்டுறேன், உட்கார். இறங்கடா, நான் ஓட்டுறேன். என்னடா எங்க போற? வேணாடா. படம் எதா போலாமா? நைஸ் போகணும். நீனா என்ன படம் எதுவும் போலாம் இல்லையா? ஏய் இங்கேடா வந்த? அவன் அடி வாங்க போக மாட்டான் போலடா. ராஜேஷ் தானே அது? ஆமா, இங்க என்ன பண்றான்? போன் கூட அட்டன் பண்ணாம. எங்க பசங்க எல்லாம் பார்க்க வந்ததா? எதுடா வந்த? நான் சண்டை போட வரல. என் ஃப்ரெண்ட் அடிக்க வந்தா, அதனால நான் அவனை அடிச்சேன். அது இவன் தான் நான் திரும்ப அடிக்கணும். இவன் எதுக்கு அடிச்சா? யாரும் தம்பி கொடுப்போம் கிளம்பு. நேரம் மேல கழிச்சு அனுப்பி விடுறீங்க. பொண்ணி போ. கிளம்புடா. ஏன்டா வந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் ஒன்னும் பிரச்சனை பண்ணல. ஏய் எஸ்கேப் ஆயிட்டா நினைக்கிற மாட்டு வெடி வரல. அமையாருன்னு சொல்றேன்ல. எங்க போற? பைக் இங்க இருக்கு. என்ன பைக்கு? நான் இதுலதான் வந்தேன், விடு. நான் பாத்துக்கிறேன், அமையாரு சொல்றேன்ல. கிளம்பு போ. இது உனக்கு தேவையாடா? இப்ப என்ன ஆச்சு? அவன் வீட்டை கண்டுபிடிச்சு என்ன பொண்ணு கேட்க போறியா? ஒரு பொண்ணுக்காக ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்கே, அசிங்கமா இல்ல உனக்கு? என்ன ஒரு பொண்ணுக்காக தான் மகாபாரதம் போரே நடந்தது. ராமர் இலங்கை ஆயிடுச்சாரு. இந்த டயலாக் எல்லாம் உன் படத்துல வை. சக்சஸ்ஃபுல் டைரக்டரா எப்படி ஆகலான்னு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணு. மத்ததெல்லாம் தானா கிடைக்கும். நீ எதுவும் தேடி போக வேண்டியதில்லை. நீ இன்னும் வாழ்க்கையை புரிஞ்சுக்கலையேடா. நான் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாரு. நீ செஞ்சது சரியா தப்பான்னு உனக்கே புரியும். பேசாம சாமியார் ஆயிடுறா, நல்லா சம்பாதிக்கலாம். நீ தெரிஞ்சவே மாட்டடா. தேங்க்யூ சார். விக்னேஷ், அப்படியே அந்த மின்ட் சிரப் ஸ்டாக் இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. ஓகே சார். நிஜமாவா? ஆமாடா, என்ன பிடிக்காம என்ன கூப்பிடுற இடத்துக்குலாம் வரேன். எங்க அம்மா அவகிட்ட நான் ஒழுங்கா வேலைக்கு போகாம பிசினஸ் பண்றேன்னு சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இந்த மாதிரி கான்ஃபிடன்ட் பையன் கொடுத்து வச்சுன்னு சொல்லிட்டேன். அவளுக்கு தான் உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்ன பில்டப் பண்ண சொல்றேன்? பில்டப்லாம் இல்லடா. அவ வந்துட்டா, நான் உள்ள போறேன். ஏய், இவனாடா ஆளு? ஆமாடா. நிஜமாவா? சத்தியமாடா. ஏய், இவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணு, என் வயிற்று சொன்ன சும்மா விடாதடா. நான் உள்ள போறேன், வேற யாரும் விட்டுறதா? இது வேறையா? டேய் ராஜேஷ், இங்க எங்கடா வந்த? ஃப்ரெண்ட் பார்க்க வந்தேம்மா. ஆமா, நீ எங்க? இங்கதான் சாரதா ஆண்டி வீடு இருக்கு. ஏதோ புதுசா புடவை வந்திருக்குன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க வந்தேன். பார்க்கவா? கேட்டு இதோ வாங்கியிருக்க போல. வா
எத்தனை புடவைமா? டேய் 2 புடவை தான்டா. நான் என்ன வாரம் புடவை வாங்க வர மாதிரி சொல்றேன். சரி ஊரை சுத்திட்டு இருக்காம சீக்கிரமா வீடு வந்து சேரு. எப்படி போற நீ? பஸ்ல தான். பஸ்லியா? சரி வெயிட் பண்ணு, பைக்ல போயிடலாம். யாரோ ஃப்ரெண்ட் பார்க்க வரணும்னு சொன்னா? பரவாயில்ல, ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லு. அதுக்கு தான் நான் வந்தேன். என்ன அவசரம்? முதல்ல கேக்க சாப்பிடு. என்னடா குடிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல? இவ்வளவு அழகா ஒரு பையனை பார்த்துருக்கல, என்ன குடிச்சீங்க? உங்க அம்மா நீ ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னு ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அம்மா கனவு கண்டிப்பா நிஜமாகும். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ இப்படி டைம் வேஸ்ட் பண்ணா எனக்கு அது நடக்கும்னு தோணல. நீ ஏன் டைமையும் வேஸ்ட் பண்ற? நீ என்ன ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுனால எனக்கு அட்வைஸ் பண்ற. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்றேன். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி மீட் பண்ணாதான் நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஏன் நம்ம 2 பேருமே ஒருத்தர் டீப்பா புரிஞ்சுக்க முடியும். ரைட்டா? நீ நினைக்கிறது நடக்காது. ஏன்? என்னோட பிடிக்கலையா? இல்ல வேற யாரும் லவ் பண்றியா? அட போங்கடா, ராத்திரி ஃபுல்லா இதே எடுத்துட்டு போய் போல இருக்கு. ஸ்லோவா நடுறா, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆச்சு. சரிடா கொஞ்சம் ஸ்லோவா தானே, இந்த வாட்டி கரெக்டா பண்ணிடுறேன். டேய் ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகே நினைக்கிறேன்டா. டேய் என்றா ஒரு வாட்டி பாத்துக்கலாம். ஆக்ஷன். அப்படி இல்லம்மா, இங்க பாரு. புரிச்சுட்டுல அதுக்கு பேசாம நீயே நடிச்சுட்டு போயிட வேண்டியதான்டா. நோ நம்பர் காட்டு. கேமரா ரோலிங் ஆக்ஷன். கட். ஈவன் பண்ணு. ஓகே டேக் ஓகே. எஸ். டேய் 17வது டேக். கவா ஸ்டார்ட் வாங்கிட்டு எஸ் தான். நல்லா பண்ண. டேய் உனக்கு அவ்வளவுதான்டா வருது, விடு. டேய் ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகேன்னு சொன்னேன்ல. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. டேக் ஒன்னு ஓகே போட்டுக்கடா. ரொம்ப பேசுனேன், கேமராமேனை மாத்திருவேன். ஓகே மேக்கப். டேய் எல்லாரும் போயிட்டு அதெல்லாம் யார் எடுத்துப்பா? நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம்டா, வாடா. டேய் அந்த காலம் வந்தா கத்துவான்டா. கத்துனா வாங்கிக்கோ, வா போலாம் போலாம். டேய் நில்லுங்கடா. டேய் இங்க இல்ல, வா போலாம். டேய் போலாம்டா. இது சூப்பரா இருக்குடா, எனக்காகவே பண்ண மாதிரி இருக்கு இல்ல? கீழே விழுந்துச்சுன்னா காசு கேட்பாங்க, அதான் வச்சுட்டு வா. சரி ரேட் மட்டும் கேட்டு வரேன். அண்ணா சார் 1 minute சார். ஓகே தேங்க்யூ சார். எஸ் சார். என்ன பிரைஸ் அது? ஜஸ்ட் 800 rupees சார். 800? சரி தேங்க்ஸ். ஜஸ்ட் 800 தான். என்கிட்ட காசு இல்லடா, அதை வச்சுட்டு வா. டேய் இதை வச்சு என்னடா பண்ண போற? இதுக்கு 800 ரொம்ப ஜாஸ்திடா. இதே பிளாட்ஃபார்ம் கடையில வாங்கிருந்து வச்சுக்கோ 100 ரூபா தான். டேய் இது வந்தவங்க தானே எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கு. இதுக்காக 800 ரூபாய் 8000 ரூபாய் சொன்னாலும் நான் வாங்குவேன். தம்பி காசு என்னது? கொடுத்துனேன்டா, அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காருல, இன்னும் கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்குள்ள 6 மாசம் ஆயிடுச்சா? போன ஜூன் தானே போனாரு. அப்போ உன் கையில காசு வந்திருக்கணுமே. வந்தா நான் ஏன்டா உங்கள்கிட்ட அல்பமா வைக்க போறேன், வா. தேவடா. வெல்கம் சார். இங்க 15 minutes முன்னாடி ஒரு சேல்ஸ் மேன் இருந்தாரு சார். நான் வாங்கிக்கிறேன். சுரேஷ் இங்க ஒரு கிறிஸ்டல் பால் இருந்து பாத்தீங்களா? அந்த செயினோட இருக்குமே அதுவா? ஆமா அதான். ஜஸ்ட் இப்பதான் ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போறாரு. நான் தான் வாங்கிக்கிறேன் சொன்னேன்ல, நீங்க தான் உங்க கிரெடிட் கார்டு மிஷின் வேலை செய்யலன்னு சொன்னீங்க. 15 minutesல வரேன், வந்துட்டல. சாரி சார், ஜஸ்ட் இப்பதான் ஒரு 5 minutes முன்னாடி வெளில போனேன், அதுக்குள்ள அது மிஸ் ஆயிடுச்சு. நான் தான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன் சொன்னேன்ல, தனியா எடுத்து வச்சிருக்க வேண்டியதானே? அட்லீஸ்ட் எங்க சொல்லிட்டு போயிருக்கல. இல்ல இவ்வளவு சீக்கிரம் அதை யாரும் வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கல. சரி அதை விடுங்க, இதே மாதிரி செயின் வச்ச மாடல் வேற இருக்கா? சாரி சார், அது டிசைனர் மாடல், அது கேட்டு தான் பார்க்கணும். அதை விட நல்ல நியூ மாடல்ஸ்லாம் இருக்கு சார், வேற ஏதாவது அது பாக்குறீங்களா? இல்ல பரவாயில்ல தேங்க்ஸ். போடா சும்மா பில்டப் தான் நீ.
இருடா ஒரு தடவை ட்ரை பண்ண இப்ப பாரு. டேய் அங்கதான் அவள இடம் இருக்குல்ல, தள்ளி உட்காரு. பைக் ஏன்டா இங்க விட்ட வெளில போடுறா? நீ எடுத்து விடுற. டேய் ஏன்டா ஃபோன் பண்ணி வாடா. பாக்கலாம். டேய் என்னடா நீ சீக்கிரமா வந்துட்டா? அட போடா. டெய்லி பார்த்தா போர் அடிச்சிடும். நீங்க நான் பார்க்க மாட்டேன். அவ யோசிக்கணும் ஏன்டா நீங்க நம்மள பாக்கலன்னு. அதுலதான் ஒரு கிக் இருக்கு. இந்த பக்கம் வந்தா நான் திரும்பிக்கிறேன். செம ஐடியாண்ணா. இன்னும் நிறைய இருக்கு. பெரியப்பா நான் வந்து சொல்லி தரேன். ரெடிடா பாருடா. ரெடி இருக்கு. பண்ணு. டேய் நின்றா. டிஸ்டர்ப் பண்ணாதடா. பாருடா. டேய் வந்துடுறா. அப்புறம் ஒரு நாள் தான் அடிக்கலான்னு வா. சஞ்சு கரெக்டா நிக்கோ. பண்றா நீ ஃபர்ஸ்ட் பண்றா. 1 2 3 4 5 6 7 8. டேய் அவளை பார்க்க மாட்டேன்னு சொல்ல எங்கடா போற? வெக்கமால உனக்கு? டேய் ஏன்டா இப்படி பண்ற? அவன் கையில தொட்ட பால யாரும் காலையில தொட விட மாட்டேன்டா. டேய் லூசாடா நீ? அந்த பாலை எவெல்லாம் கால தொடுங்களோ எல்லா எக்ஸாம்ல ஃபெயில். ஏன்டா உனக்கு இப்படி? கொடுங்கல போய் ஆடு போ. ஃபெயில் தான் நீ. ஆனா போ. அது போதும்பா. 11:30 தானே நாளைக்கு கிளாஸ். நீ போர்ட்ல எழுதி போட்டுட்டு காப்பி பண்ண சொல்லு. நான் ஒரு 11:45 குள்ள வந்துடுறேன். எவ்வளவு அழுக்குடா. போய் சாக்ஸை கட்டி போட்டுட்டு வா. அதை விடுமா, கிளாஸ் தான் முடிஞ்சு போச்சுல. டெய்லி அந்த பொண்ணு மட்டும் நான் வர வெயிட் பண்ணுவேன். எந்த பொண்ணு? கிரீன். அவளுக்கு பேர் இல்லையா? அதெல்லாம் அப்படிதான் சொல்லும். ஓகே ஆண்டி நான் கிளம்புறேன். பாய் மேம். ஓகேம்மா. என்ன பார்த்தோன்னு கிளம்பிட்ட பாத்தீங்களா? அனு இவனை பாக்குறதுக்கு தான் நீ இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண சொல்றான். நிஜமா உங்க பையன் இருக்கிறதுனாலதான் நான் வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்க பையன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. நான் அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். உங்களுக்காகவாது மாறணும். என்னடா பண்ண? உன் பேரையும் சேர்த்து கெடுக்கிறா? நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி வெளியே மீட் பண்ணிட்டு இருக்கோம். என்னது? அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேமா, அதனால மேல அக்கறையா இருக்கா. போதுண்டா, ஒழுங்கா உங்க ஒர்க்க பாரு. இந்த வெளியே சுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காது. அப்போ வீட்லயே ஸ்டடி சொல்றேன். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குடா. அம்மாட்ட பேசுற பேச்சா பேசுற நீ. சும்மா விளையாட்டு சொன்னமா, என்ன சீரியஸ் இல்லமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன் ஹரி. சிட் டவுன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க யூஎஸ் ட்ரிப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தேங்க்யூ சார். நீங்க இன்னும் 10 டேஸ்ல இங்க இருந்து கிளம்புறீங்க. 1 இயர் ஆன் சைட் முடிச்சோன்னே யூ வில் கம் பேக் அண்ட் ஜாயின் அஸ் a project leader. இவ்வளவு தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது. கான்டாக்ட் HR for other details. All the best. Thank you so much sir. ராஜேஷ், உன் பைக் கூட 2 நாள் நான் ஊருக்கு போற வரைக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. ஏன் உன் பைக் எடுத்துட்டு போ. கொடுத்தாச்சுடா, காலையில வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு வருஷம் சும்மா தான் இருக்க போகுது. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ ஆட்டோல போ. என்னடா வேலை இருக்கு? நாளைக்கு சண்டே, காலேஜ் இல்ல, வேற என்ன வேலை இருக்கு? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீ கொஞ்சம் கிளம்புறியா ப்ளீஸ்? டேய் 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 இப்படி என்னடா அது? ஐயோ டேய், புது பைக்கா? வா, சான்ஸ் இல்லடா. உன் பைக்கு தெரியா? நிஜமா நீ தான் வாங்கியா? ஏன்னா நம்பவே முடியலடா. சொல்லுடா, 2 நாள் உன் பைக் யூஸ் பண்ணிக்கிட்டுமா? 2 நாள் அமெரிக்காவே எடுத்துட்டு போ. அப்ப இந்த சாரி. சரி, பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோயில போய் ஒரு பூஜை போட்டு வந்துடலாம். ஷார்ட்ஸோட இருக்குன்னு. பரவாயில்லடா, செரு போட்டு வா, போலாம். சரி, அப்படியே வரும்போது மைக்கிள் போய் காமிச்சிட்டு வந்துடலாம். பார்த்தானா காலி ஆயிடுவான் அவன். என்னைய விட்டுட்டு நீ எங்கனாலும் போ. நான் ஆல்ரெடி 12 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஆமா, ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வர வேண்டாமா? அதே ஷோரூம்ல தானே வாங்க. ஆமா, அங்கிருந்து வரதுக்கு 12 கிலோமீட்டர். நீ பார்த்து வாங்க மாட்டியா? என்ன கூட்டு போயிருக்கலாம்ல. சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான். என்ன சர்ப்ரைஸ்? எதுக்கு உனக்கு இந்த அதிக பிரச்சனை? இதெல்லாம் உனக்கு ஓவர். ஃபர்ஸ்ட் கிளம்பி.
கிட் எங்க வச்சிருக்க? அந்த பவுச்சில் இருக்குப்பா. இதெல்லாம் எதுக்குமா? டேய் இதெல்லாம் உனக்கு இல்ல, உன் சித்திக்கு. அவளோட ஐட்டம்ஸ்லாம் தனியா இந்த கவர்ல வச்சிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இந்த ஹேண்ட்பேக்ல வச்சா சேஃப்டியா இருக்கு இல்லையா? அதுக்கு தான் பவுச் வாங்கிட்டீங்க. பவுச் என்கிட்ட தான் இருக்கும், சேஃபாக தான் இருக்கும். பார்த்து வச்சிருப்பா, எங்கேயும் மறந்து போய் வச்சிடாத. ஓகே. சரி, நான் ஏர்போர்ட் போய் கால் பண்றேன். என்னம்மா ஏன் அழுகுற? சாங் ஷூட்டிங் தான் நான் போறேன். 5 daysல வந்துருவேன்ல. உனக்காக இன்டர்நேஷனல் ரூம்லாம் போட்டிருக்கேன். உன்னை விட நான் தான் அதிகமா மிஸ் பண்ணுவேன். உன்னையே கூப்பிட்டு போவேன், பட் நீ வந்தா நான் உன்னையே பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் ஷூட்டிங்கே நடக்காது. இப்போ உங்களுக்கு லேட் ஆலையா? ராஜேஷ், கிச்சன்ல ஊறுகாய் பாட்டில் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. டேய் அம்மா போமா, கால் வலிக்குது. அம்மா இதெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் துணியெல்லாம் எடுத்து வைமா. இப்போவே எவ்வளவு வெயிட் வருதுன்னு தெரியல. ஒரு வேலையும் பார்க்காத, ஊரை சுத்தம் முதல்ல உனக்கு கால் வலிக்காதா? இதே இருக்குமா இங்க வச்சிருக்கு? உங்க அண்ணனை பார்த்தாவது கத்துக்கோடா. டேய் நீ வேற அவனுக்கு வண்டியை வாங்கி கொடுத்துட்ட, இனிமே உருப்பட்ட மாதிரிதான். நீ எல்லாம் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ண போறேன்னு தெரியலையா? டேட் ட்ரை படம் எடுக்க போறேன். அவனை ஏன் டிஸ்கரேஜ் பண்ற? அவன் கான்ஃபிடென்ட் இருந்தா கண்டிப்பா பெரிய டைரக்டர் வருவான். என்னடா அந்த ஸ்லிப்புக்காக தான் நம்மள எடுக்க போறேன். பாஸ் கிட்ட பேசியிருக்கேன், எல்லாம் நம்ம ஸ்லிப்ல எடுத்துக்கலாம். என்ன? சரிப்பா. சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. சினிமா எடுக்கிறதுன்னா அவ்வளவு ஈஸி இல்ல. எல்லா பெரிய ஆளுங்களும் முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? என்னை பத்தி இன்னும் தெரியல உனக்கு. என்னன்னா யூஎஸ் போக ரெடி ஆயிட்டீங்களா? ஏதோ ரெடி ஆயிட்டு இருக்கேன். வா மைக்கேல், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வீட்டில் அப்பா அம்மா தங்கச்சி நல்லா இருக்காங்களா? எல்லாரும் ஓகே. மைக்கேல், நான் வெட்டியா ஒரு பையனுக்கு சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்கேன்பா. நீயாவது கிச்சன்ல ஊறுகாய் பாட்டில் வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வாயே. சரி ஆண்டி. டேய் அப்போ முக்கியமான விஷயம் சொல்லணும். வாடா. இதுதான் முக்கியமான விஷயமா? எனக்கு தான் யோகானா பிடிக்காதுன்னு ஃபர்ஸ்டே சொன்னேன்ல. ஏய் காலர்டா, ஏன் பெட்டா இருக்க? இந்த தங்கனி மட்டும் தொடாத. ஏண்டா அதெல்லாம் கட்டிக்க போற? டேய் யோகா பண்ணா மைண்டுக்கும் பாடிக்கும் ரொம்ப நல்லதுடா. உன் பர்சனாலிட்டி டெவலப் ஆகும்டா. இருக்கிற பர்சனாலிட்டி போதும்டா. டேய் நான் அதை சொல்லலடா. யோகா பண்ணா பாடிக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும், மைண்ட் ஃபோக்கஸ்டா இருக்கும். நீ எதை எய்ம் பண்றியா உன் கோலை நீ ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். கோல்லாம் எப்படி போடணும்னு நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா துணைக்கலாம் ஆள் சேர்க்காத. போய் வேலை இருந்து பாருப்போ. ஓ அப்படியா? சரா அப்படியே நான் கிளம்புறேன். நாளைக்கு யோகா கிளாஸ் நான் ஆளை பார்த்தேன், ஏதாவது சொல்லணும்னு நான் சொல்லிடு. அவளும் அங்க வரலாம். ஆமாடா, இன்னைக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவளும் ரெஜிஸ்டர் பண்ணா தெரியும்ல. ஏன்னா ஃபர்ஸ்டே சொல்ல என்கிட்ட. எப்படி நீ வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிரும், அதுக்குள்ள அவ கிளம்பிடுவா. அதான் நானே வந்துட்டேன்ல. சரி நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ்? எதுக்கு உனக்கு டைம் எல்லாம் சொல்றேன். எத்தனை மணிக்கு கிளாஸ்? இனிமேல் தான் வந்து அவனை சேர்த்திக்க மாட்டாங்க தம்பி. நீங்களா ஒரு ஃப்ரெண்டாடா. சரி 500 ரூபாய். எதுக்கு? டேய் உன் பேரையும் சேர்த்து தானே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னவா காசை கொடு. 500 ரூபாவா? நான் கேட்ட அம்மா தரமாட்டாங்க. அப்படி நீங்க நெக்ஸ்ட் போய் வாங்கிக்கப்போ. டேய் ஏற்கனவே உனக்கு கொடுத்த 800 ரூபாய் கேட்டதுக்கு எனக்கு திட்டு விழுந்துச்சு, யாரை கேட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு. நீ 10 பணம் தேடு. கஞ்சா பிஸ்னாரி ஃபர்ஸ்ட் சொல்லு. நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ்? நாளைக்கு 6:30 கிளாஸ். 5:30 எனக்கு ரெடி ஆயிரு. நீ தான் பிக்கப் பண்ணணும், புரியுதா? 5:30 எந்திரிச்சிருவில்ல? டேய் இதையே எத்தனை தடவை சொல்லுவேன், கேட்டு கேட்டு போர் அடிக்குது. ஜாக்கிங் இல்லம்மா, யோகா கிளாஸ். யாரு மைக்கேல் தான் இந்த ஐடியா கொடுத்தானா? நான் தான் அவன் கிளாஸ் கூட்டு போய் ரெஜிஸ்டர்லாம் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சேன். யோகா பண்ணா மைண்டுக்கு படிக்கலாம், அவ்வளவு நல்லதுமா. உனக்கு தெரியாதா? சரி வந்திட திருப்பி. சேவியா தோசை சேமா? டெய்லி தோசை சாப்பிட்டா போர் அடிக்கல உனக்கு? சரி இறங்கி வந்து இதை திருப்பு. கூட இருக்கு பாத்து. நாளைக்கு 5:30 எழுப்பிடுமா? நானே காலைல 6:30 மணிக்கு தான் எழுந்துப்பேன். நீ வேணா அலாரம் வச்சுக்கோ. தூக்கத்துல அலாரத்துல ஆஃப் பண்ணி திரும்ப தூங்கிடுமா? அப்ப ஈவினிங் பேட்ச் மாத்திக்கோ. ஈவினிங் வேணா யோகா பண்ண கூடாதுமா. நான் எதுவுமே தெரியாம இருக்கு உனக்கு. நான் வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசை இருக்கா இல்லையா? 5:30 எழுப்புமா. அப்படி ஏஞ்சில மூஞ்சி தண்ணி தேய்ச்சி எழுப்பேன். ஒரு நாள் பழகிடும். சரி சரி எழுப்புறேன். வந்துச்சு. டேய் இன்னொரு பிளேட் இருக்கு. இன்னும் இருக்கா? எத்தனை கொடுமா. உனக்கு பணமா வேற யாருக்கு பண்ண போறேன் கூட.
டேய் எழுந்துட்டியா? என்ன தலை குளிச்சியா? ஏண்டா யோகா கிளாஸ் தானே போற, போயிட்டு வந்து குளிக்கலாம்ல. இல்லம்மா ஒரே தூக்கமா இருந்துச்சு, இப்பதான் ஃபிஷ்ஷா இருக்கு. என்னவோ போ. ஹலோ டேய், வந்துட்டேன்டா, சீக்கிரம் வெளில வா, கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சுல்ல. ஏய், என்ன ட்ரெஸ் அது? இதை போட்டு எப்படி யோகா பண்ணுவா? நான் தான் யோகா பண்ற வரலையே, இது ஃபர்ஸ்ட் இல்ல. அவன் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஸ்டைல பார்த்ததே இல்லைல்ல. அதான் ரொம்ப தெளிவா இருக்கடா. சரி, நீ என்ன இப்படியே வர போறியா? போய் பேண்ட் போட்டு வர போ. எல்லாரும் 6 மணிக்கு தான் வருவாங்க, எதுக்கு அடிப்பாங்க? எப்படியும் கிளாஸ்ல போய் அவளை பார்த்து தான் இருக்க போறா. கலங்கோட அப்படியே மெதுவா போலாம். ஃபர்ஸ்ட் டைம் எப்பவுமே சீக்கிரம் போகணும், பொறுப்பே இல்லாம போ. போடா. இன்னும் வரல. ஏய், இன்னும் கிளாஸ் டைம் ஆரம்பிச்சா, எல்லாரும் மேலே வருவாங்க. எல்லாரும் ஒன்ன மாதிரியே இருப்பாங்களா? வெயிட் பண்றான். ஒருவேளை நம்ம வரத்துக்கு முன்னாடி போயிருப்போம். எல்லாம் ஒன்னால தான்டா, கலந்து வர 7 மணி நேரம் ஆக்குவேன். பொம்பளை மாதிரி எனக்கு தேவைடா. சார், கிளாஸ் பண்ண வந்திருக்கீங்க? ஆமாம் சார். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் சார், உள்ள வந்துருங்க. சரி சார், கிளாஸ் முடியுது 1 hour ஆகும், நீங்கள் அப்புறம் வந்து பிக்கப் பண்ணுங்க. இல்லை சார், நானும் கிளாஸுக்கு தான் வரேன். இந்த ட்ரெஸ்லாம் போட்டு யோகா பண்ண முடியாதுங்க, ரொம்ப குளிராக இருந்துச்சு காலையில். ஓகே சார், ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு பண்ண முடியாது. ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ரிஜிஸ்டர் பண்ணும்போது நான் வரல சார், இவர் தான் வரல. ஏன் சார், நீங்கள் சொல்லியிருக்கலாம், நீங்கள் கரெக்டாக ட்ரெஸ் போட்டு வந்தாச்சு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்ல வேணாமா? நீங்கள் இல்லை சார், நான் சொன்னேன் வேண்டாம், எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒன்லி இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான். நாளையிலேருந்து வந்து இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு ஜீன்ஸ் ஷர்ட்லாம் போட்டு வந்தீங்கன்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டோம், நீங்கள் உள்ள வந்துடுங்க. யார் இருந்தாலும் கீழ்காங்க மாதிரி யோகா மாஸ்டர் இருப்பாங்க. இவங்க பார்த்தா யோகா டீச்சர் மாதிரி தெரியும். பார்க்குறாண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்களா? பண்ணி சார். மாஸ்டர் ஒரு 5 நிமிஷம் வந்துடுவாரு. எல்லாம் ரெடி தானே? ரெடி இல்லை, ஒரு பொண்ணு இருக்கணும். அதுதான் நான் பண்ணேன். எல்லாம் ஓகே தானே? என்னடா ஒரு பொண்ணு வரல. சாமி, கேர்ள்ஸ்லாம் என்கிட்ட டைம்ல வருவாங்க. இல்லை, என் பிரைவேட்ல வந்து ஜாயின் பண்ணுவாங்க. யூசி வீக்கெண்ட் ஒரு பொண்ணையும் கல்வி. நீங்கள் வந்திருக்கிறீங்க, நாளைக்கு கேர்ள்ஸ் வருவாங்க, மறுநாள் நீங்கள் வருவீங்க, இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருப்பாங்க. நாளைக்கு உங்கள் செக்ஷன் ஜாயின் பண்ணி சொல்லுவீங்க. போகும்போது மறக்காம அந்த ரிஜிஸ்டர் ஃபார்ம் வாங்கிக்கோங்க. சேம் ஃபீஸ் தான் உங்களுக்கு. நண்பர்களே, யோகா என்பது யோக் என்ற சொல்லிலிருந்து வந்தது. யோக் என்றால் இணைதல் என்று பொருள். எதனோடு இணைவது? நமது உடல், உயிர், மனம் மூன்றையும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது. இந்த சென்டர்ல உடலை ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் வச்சுக்கிறதுக்கு உடலுக்கு வேண்டிய உடற்பயிற்சி கற்றுக் கொடுக்கும். இப்ப எல்லாரும் ஒரு நிமிஷம் தியானம் பண்ணலாமா? அனைவரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள்.
கிளாஸில் அவார்ட் வாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக வந்துடும். நான் ஒரு தமிழ் லிட்டரேச்சர் ஸ்டூடெண்ட் தான். எனக்கு ஃபோட்டோகிராஃபி டீச் பண்ணலாம் யாரும் இல்லை. எல்லாம் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கற்றுக்கிட்டேன். எது கற்றுக்கணும்னாலும் இன்ட்ரெஸ்டாக ரொம்ப முக்கியம். சரி, சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபினா என்னன்னு ஒரு வரியில் யாராவது சொல்ல முடியுமா? It is a recording still image. இது ஓகே. இட் இஸ் ஆன்சர். பரவாயில்ல, உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க. தப்போட இதாலும் யோசிக்க வேணாம். கமான், ஃபீல் ஃப்ரீ. ஒரு புது ஃப்ரெண்ட் வந்திருக்காரு, நீங்க சொல்லுங்க. போட்டோகிராஃபினா என்னன்னு ஒரு லைன்ல சொல்லுங்க. ஸ்டில் கேமரால போட்டோ எடுக்க இப்போ எனக்கு சந்தேகமே இல்லை நீங்க ஏன் லேட்டா வந்தீங்கன்னு. சிம்பிளா சொல்லணும்னா போட்டோகிராஃபி இஸ் பெயிண்டிங் வித் லைட். பெயிண்டிங்ல கலர்ஸ் யூஸ் பண்றோம், போட்டோகிராஃபில லைட்ல பெயிண்டிங் பண்றோம். ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு சங்கர். எப்படி இன்னும் ஒரு மாசத்துல ஸ்டூடியோ ஓபன் பண்ணிட்டோம். இந்த தடவை லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலான்னு இருக்கிறோம். வெரி நைஸ். ஆல்ரெடி உங்க ஃபெசிலிட்டிஸ் நல்லா இன்னும் கொடுக்கலான்னு இருக்கிறோம். அப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம் பாத்தீங்கல்ல, யார் பண்ணான்னு கேட்டுருக்கீங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணது இவர் தான். அந்த பேரு ராஜேஷ். நல்லா வரைவாரு. ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு ஸ்டோரி போர்டு பண்ணி நல்லா பண்ணாருன்னா பாத்துக்கோங்க. உங்க டிசைன் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணிருக்கீங்க. ஆமா, கோர்ஸ் முடிஞ்சு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஒரு நல்ல டேரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்கேன் சார். வெங்கட் பிரபு என்னோட ஃப்ரெண்டு தான். நான் அவர்கிட்ட சொல்லி சேர்த்து விட்டுறேன் சார். மணிரத்னம் இல்லைன்னா சங்கர், அவங்க கான்டாக்ட் இல்லை சார். வெங்கட் பிரபு நல்ல டைரக்டர் தான்ப்பா. ராஜேஷ் சார் நம்பர் வாங்கி கொடுக்குறேன். அவர் விடாம கெட்டியமா பிடிச்சிக்கிறேன். அவர் வெங்கட் பிரபு போயிட்டு ஒன்று சேர்த்து விட்டுறாரு. யூ வில் ஹேவ் a great future. ஓகே, தேங்க் யூ so much sir. All the best. ஓகே, கரண்ட் வர மாதிரி தெரியல. சட்னி பண்ண முடியாது. பேசாம தக்காளி கொச்சே பண்ணிடும். கொச்சி கிடக்கட்டும். முதல்ல அவன் என்ன சொல்றான்னு கேளு. என்னடா இனிமே நீங்க தான் முடிவு எடுக்கணும். நான் என்ன சொல்றது? நான் வேணா பிரெயின்கிட்ட பேச பார்க்கட்டுமா? முதல்ல நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன். கல்யாணம் பேசலாம் பொண்ணுகிட்டே பேசுவாங்க. அப்பா மாதிரி தான் பேசணும். டேய், நிஜமாவே அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாளா? நாளைக்கு உங்க அப்பாட்ட பேசாட்டி அவன் நம்ம வீட்டுல இருந்து வந்துப்பா. அப்புறம் உங்க பாடு. அவ என்ன ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி, உங்க பையன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லைன்னு வார்னிங் கொடுத்தா இப்ப பண்ணறது ஃபுல்லா அவதான். ஏன் அவ அவங்க அப்பா அம்மாட்ட பேச மாட்டாளா? அவங்க அப்பா அம்மாவுக்கு லவ் பிடிக்கலன்னா அதனாலதான் சொல்லி யோசிக்கிறேன். ஏய், எனக்கு லவ் பிடிச்சிருக்கணும் உனக்கு தெரியுமா? உங்க அம்மாவை கல்யாணம் பண்ற வரைக்கும் தான் எனக்கு லவ் பிடிச்சிருந்தது. இப்ப பிடிக்கல. நான் போய் பேச மாட்டேன். அதை விடுங்கப்பா. மாப்பிள்ளை வீட்டுல இருந்தாலும் பொண்ணு கேட்பாங்க, பொண்ணு வீட்டுல இருந்தா கேட்பாங்க. நான் உங்களுக்கு தெரியாதவங்க கேட்க சொல்றேன். நம்ம பிரேமத்தில் தானே. 15 லட்சம் ரூபாய இப்பதான் பிசினஸ்ல போட்டிருக்கேன். அது பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு 1 வருஷம் ஆகும்னு நீ தான் சொன்னேன். காலேஜ் முடிச்ச உடனே மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சது. வேலைக்கு போக மாட்டேன், பிசினஸ் தான் பண்ணுவேன்னு சொன்னேன். ஒத்துக்கிட்டேன். ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா கூட கல்யாணத்தை பத்தி பேசலாம். நீ முதல்ல பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. பிசினஸ் வேற பர்சனல் பண்ணு. அவன் மட்டும் கூட இருந்தானா அதுவே எனக்கு பெரிய ஸ்ட்ரென்த். ஏன் நாங்க உனக்கு ஸ்ட்ரென்த் இல்லையா? உன்னை குழந்தையிலேருந்து வளர்த்துட்டே நாங்க தான்டா. அவன் என்ன பெருசா உனக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்துட போறா? முதல்ல உங்க அப்பா ஒத்துக்கணும். பையன் என்ன சம்பாதிக்கிறேன் நான் என்ன சொல்றது? அவர்தான் நான் பிசினஸ் பண்றதை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தாரு. என்னோட கான்பிடன்ஸுக்கும் டேலண்ட்டுக்கும் பெரிய பிசினஸ் மேன் ஆவாரு. அதெல்லாம் சொல்லுவாங்க, ஆனா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. 1 வருஷம் போனா பிசினஸ் சரியாயிடும். கல்யாணத்துக்கு இப்ப என்ன சொல்றேன்? பிசினஸ் தான் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். அன்னைக்கு ஜோசிகர் என்ன சொன்னா, என் கரியர்ல பெரிய growth கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொன்னால. அப்புறம் என்ன அந்த வேலை சொல்லிட்டேன். நாளைக்கே பேசுறேன். டேய், எங்கடா போடா? சாப்பிட்டுட்டு போடா. குரு ஊர்ல இருந்து வந்துருக்கா? நான் வெளியே சாப்பிடுறேன். ஆமா, சனிக்கிழமை ஆனா போதும், யாராவது ஊர்ல இருந்து வந்துருவான். தேங்க்யூ.
ஆண்டி ராஜேஷ் அவன் என்ன காலேஜ்ல இருந்து வரல. காலேஜ்ல இருந்து வரலையா? பைக் நிக்குது. அவனுக்கு பைக் எடுத்துட்டு போல. இது நீ போலீஸ் கேள்வி கேட்கற மாதிரி கேக்குற. நீங்க தான் திருட மாதிரி போய் சொல்றீங்க. இருங்க இப்ப கண்டுபிடிக்கிறேன். டேய் அவன் தலை வலிக்குது உள்ள படுத்துட்டு இருக்கான். நீ போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. இப்பவே அவனை பார்க்க விட மாட்டேன்றீங்க. அவன் பெரிய டைரக்டர் அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கல. ஆமா இப்படியே ஊரை சுத்திட்டே இருங்க. அவன் டைரக்டர் ஆயிடுவான், நீ இன்ஜினியர் ஆயிடுவான். டேய் டேய் எந்திர. டேய் மணி 4 கலக்குற. பசங்களா வெயிட் பண்றாங்க. எந்திரி. நான் விட மாட்டேன். இது அங்க மாட்டிருச்சுல, எப்படி வந்துச்சு? அதுவா, இங்க மாட்டிருக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டே இருப்பேனா, ஒரு நாள் கீழே உண்டு வந்துச்சு. அதான் அங்க மாட்டிட்டேன். யாரும் கை வைக்காத. ஆளா கூப்பிட்டு பாப்பா கொஞ்சமா சும்மா என்னடா அதெல்லாம்? எவனா டைரி எழுதுவானா? மற்றவன் டைரி பார்த்துட்டே தப்பு, பார்த்துட்டு கேள்வி வேற கேட்குறியா? என்னடா பார்க்குற? நான் என்ன எழுதுன்னு உங்களுக்கு என்ன? அதெல்லாம் நடந்த மாதிரி எழுதி வச்சிருக்கேன். எவனாவது இப்ப பேர் எழுத வேணாம். அதை படிச்சா சந்தோஷமா வேற இருக்கேன். சைக்கிள் இருந்தாலும் பயமா இருக்கேன். ஆமா மச்சான், நான் கூட பார்த்தோம் டைப்பா தான் இருக்கான். அவகிட்ட பேசுறது கூட அவனுக்கு தைரியம் கிடையாது. அவளுக்கு அவன் லவ் பண்றானா இல்லையான்னு கூட தெரியாது. இதுக்கெல்லாம் இப்ப முடிவு பண்ணுறேன். ஓகே லாஸ்ட் பால். ஹலோ நில்லுங்க. 4 பால் தான் போட்டுருக்கீங்க. 5 பால் போட்டீங்களா? 4 தான் போட்டுருக்கீங்க. நான் கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் 1 பால் தான் இருக்கு. சரி 5 பால்க்கு இப்ப கணக்கு சொல்லுங்க பாப்போம். 1 பால் ஆஃப்ல போச்சா? செகண்ட் பால் ஸ்ட்ரைட்டா போச்சா? என்ன சின்ன பசங்க மாதிரி டிசிப்ளின் இல்லாம விடு நம்ம போலிங் போடுவோம், அப்ப பாத்துக்கலாம். வெயிட் கிரவுண்ட்ல ஆள் வந்து எங்கடா? வாடா வாடா சொல்றாங்க. வா வா. டேய் எங்கடா? நாளை ஏறு ஏறுடா நான் சொல்றேன்ல. டேய் இப்ப ஏறியா இல்லையா? நீ ஏறு. இல்லடா முக்கியமான விஷயம், மேல ஏறு. தேவையான பிரச்சனை பண்ணாத. இப்ப நீ வரலன்னா அவங்க நான் கத்திடுவேன்டா. ஏறு. டேய் ஏன் அப்படி இருக்க? கண்டிப்பா சார். என்னடா பண்ண போற? நான் எது பண்ணாலும் நல்லது தான் பண்ண சொல்லிட்டேன். வா நல்லது. டேய் சரி எங்க இது? ராஜேஷ் உன் நம்பர் என்ன? அது 9444008860 தானே? எத்தனை கால் பண்றா? நோன்னா கால் பண்ணல. அவனை லவ் பண்ணலாம் கண்டிப்பா ஃபோன் பண்ண மாட்டான். இதெல்லாம் விஷயத்தை தூர விட்டு. ஒருவேளை அவளுக்கு நம்பர் சரியா கேட்கலன்னா காது கேட்காதுன்னு அர்த்தம். என்னதுக்குள்ள முறைக்கிற? உன்னை லவ் பண்ணனா கண்டிப்பா உனக்கு ஃபோன் பண்ணுவா. அந்த நம்பரை கேட்டிருக்கும். சரியா? வா.
ஒன்றும் இல்லைடா. அப்புறம் என்ன வண்டி விட்டுனேன் ரிங் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. கிளம்பு கிளம்பு. ஓகே கால் பண்ண பாரு. ஹலோ ஹலோ மைக்கிள் வச்சாரா? ஒரு நிமிஷம். டேய் உனக்கு தான்டா ஃபோன். எனக்கா? டேய் சொல்றா. டிங். உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்துல கூட விளையாடாதுன்ட்டு. ஏய் என்னடா நான் ஒரு சின்சியராக லவ் பண்ணேன்னு தெரியாதா? டைம் பாஸ் லவ் பண்ணிக்கிறேன்னு நினச்சிருக்கேன். யார் அவன் ஃப்ரெண்டு? அவன் கூட இனிமே மூஞ்சிலே முடிக்காது. சாரிடா. ஏய் உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லைடா. பேசி போன டென்ஷன் ஆகிடாண்டா. இப்போ நாளைக்கு பேச மாட்டோம். ஊருக்கு போறாரோ? அவன் தான் கிட்ட. ஹலோ எங்கடா இருக்க? சரி சரக்கடிக்கு போகலாம். திருப்பி ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஓகே. அவ்வாடா ஒரே போல ஆயிட்டாண்டா. எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? ஏண்டா ஸ்வீட் ஆட்டு ஸ்வெட் ஆட்டு நினைச்சா? ஸ்வெட் ஆட்டா? SWEAT தான்டா ஸ்வீட் ஆட்டு. SWEAT தான்டா ஸ்வீட் ஆட்டு. அப்படியா? இத்தனை நாள் அருணாக்கு அப்படியே நினைச்சிட்டு இருந்தேன். ஒண்ணுமே சொல்லலையே. தெரிஞ்சிருக்குமா இருக்கும். நீ யூடியூப் கூட பாஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்டா சும்மா செல்லையா பார்த்துட்டு இருக்க? கால் வந்தா கேட்கும் இல்ல? அவனுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணி கூப்பிடு. நீ கூப்பிடுறது? கூப்பிடுறா. ஏய் நெட்வொர்க் பிஸி வருதுடா. ராஜேஷ்மா என்ன ஏமாத்திக்கிற? வெளியே வந்து அவனை திட்டுவா. டேய் ஏன்னா நோய் நோய் ஆள் அடிச்சு இருக்கீங்க? ஏண்டா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டீங்களாடா? 2 நிமிஷம். என்னடா நீ பண்ணிட்டா? என்ன மூட் ஆஃப் பண்ணதுக்கு நீ தான் ட்ரீட் பண்ணுவோம். உங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுலாம் எந்த காசு இல்லடா. ஆனால் நீ வாங்கிட்டா நான் பண்ணிட்டேன். சரிடா பால் வந்தது. ஒரு மிஸ் கால் கொடு. சூப்பரா இருமா. ஏய் அது அவனுக்கே பத்தாதுடா. வந்து பார்த்தோன்னா டென்ஷன் ஆயிடுவான். டேய் டேய் யாரா இங்க கொடுத்தா? இங்கிலீஷ் மச்சி எங்க?
இல்ல ஒழுங்கு முடியாத கூட மினி பீர் வாங்கி கொடுத்தது இதெல்லாம் இங்க நடக்கிறதே வேற. மினி பீர் இல்லை, மினி பீர் ஃபுல் பீர் வேற. ஏய் சொல்றா. ஏய் என்னடா சொல்றது? ஏன்டா உம்மன் இருக்க? அவனுக்கு லவ் ஃபெயிலியர் தான். இன்னைக்கு எல்லா பிராண்டையும் கத்தி உன் ஃபோன் நம்பரை சொல்லி லவ் பண்ணா ஃபோன் பண்ணுன்னு சொல்லி கத்தினேன். ஆனா இன்னும் ஃபோன் பண்ணல. விடுறா, வேற ஏதாவது உருப்படியா பேசு. தண்ணி வச்சுட்டு வாழ்க்கையில உருப்படியா அதை பத்தி பேசுவாங்க. இந்த கருமை கட்சா வேற ஏதாவது கருமத்தை பத்தி தான் பேசணும். டேய் என் லவ் ஒரு கருமமா? டேய் நீ தானே என் பீரை குடிச்சேன். ஒழுங்கு மணி எனக்கு ஒரு பீரை சொல்ல சொல்லு. அதுதான் அது குற்றம் மட்டும். அவ்வளோ சீரியஸாக போயிட்டு நான் தண்ணி வச்சுட்டு நல்ல பிரச்சனை. அவரை லவ் பண்ணலன்னா நீ என்ன பண்ண? நான் தண்ணி வச்சுட்டு நான் அப்படி பேசுறேன். அவர் உன்னை லவ் பண்றான்னு நீ எப்படி சொல்லுற? ஏய் நீ சரக்கு அடிச்சிருக்க, உனக்கு மொத்தம் அடிச்சு நீங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுது. மூடிட்டு உட்காரு. என்ன மொத்த நாளைக்கு அவகிட்ட போய் பேசுறேன்டா. அவ என்ன லவ் பண்ணாம ப்ரூவ் பண்றேன். போதுமா? மச்சான் நாளைக்கு எத்தனை மணிக்கு அவனை பார்க்க போறோம்? நீ எதுக்கு வர? நான் போய்க்கிறேன். எதுக்கு நான் போய்க்கிறேன்? ஏன்டா சாயிர? ஹலோ சொல்லுமா. அழகித்தலமா மைக்கோடாமா இருக்கேன். சொல்லுமா. இன்னும் 10 நிமிஷம் வந்துருமா? ஏன்டா நான் இருக்கேன்னு சொன்னேன். மாட்டினா தனியெல்லாம் மாட்ட முடியாதா? எல்லாம் ஒன்னாதான் மாட்டணும். பண்ணி டீ கொடுல. நான் ஓட்டுறேன்டா. விடுறா, டாக்டர் பண்றாங்க. இருக்கா உள்ள வாங்கிக்கலாம். உள்ள பேக்கில் தானே தருவாங்க. வெரி குட் லூஸ்ல வாங்கி ஒரு 4 தம் ஆயிடும். 4 போனா பிரச்சனை ஆயிடும். கொடு. அதெல்லாம் நீ வந்தாதான் பிரச்சனை ஆகும். நீ மச்சா இருடா. டேய் டேய் மச்சான் பாரு, சொல்ல கேட்காம போயிட்டான். பைக் உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? நான் என்ன பண்ணேன்? எப்படி உங்க அம்மா பார்த்துட்டு நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லலாம்? பதில் சொல்லு. எப்படி நீ என்கிட்ட கேட்காம உங்க அம்மா அப்பாவை எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்க சொன்ன? இவ்வளவு பேசுறிய அப்புறம் எதுக்கு எல்லாம் விட்டுருக்கேன்? உங்க அம்மா அப்பா தான் எங்க வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணு எங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி, நம்மளால ஒரு பையனுக்கு வாழ்க்கை கிடைக்கிறது நான் ஒத்துக்கிட்டேன். ஓ அப்படியா? சரி உண்மையை சொல்லு. நான் எல்லாம் நான் வாங்க எப்படி? அது எப்படி முடியும்? நீ தான் என் கூடவே இருக்கீங்க. உன் வயால ஒரே ஒரு கையில வீட் சொன்ன. அதான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல. சொல்ற அதுதான் இருக்கேன். நான் இங்கே எதுவும் பேச முடியாது. நாளைக்கு நைட்ல ஈவினிங் 4 o'clock மீட் பண்ணலாம். ஓகே சொல்லிட்டாரா? ஏண்டா இந்த பைக்கை வெளியே நிப்பாட்டுற பழக்கமே இல்லை உனக்கு? ஏய் சொல்றா, லவ் யூ சொன்னதா இல்லையாடா? இல்லடா. ஐயோ அவ இல்லன்னு சொல்லி பைத்தியம் முடிச்சுதான் உனக்கு. டேய் என்னடாச்சு? நாளைக்கு ஈவினிங் 4 o'clock என் லிஸ்ட் வர சொல்லிருக்காடா. எதுக்கு இப்போ குதிக்கிற? நாளைக்கு என்ன வேணா சொல்லலாம். இல்லடா, நான் எப்படி பேசணும்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அவன் எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. அவதான் வந்து பேசிட்டாடா. ஏய் நான் சீரியஸா கேட்குறேன். நாளைக்கு அவன் நோன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுவ? நான் ஃப்ரெண்டு பார்க்க போறேன். அப்படியே வரும்போது கிரவுண்ட்ல போய் விளையாட்டு தான் வருவேன். இதே ட்ரெஸ்ஸோட விளையாட போறியா? வந்து மாத்திட்டு போடா. ட்ரெஸ் சூப்பரா இருக்கா? 5 minutes வெயிட் பண்ணு, பாலை குடிச்சிட்டு போறேன். இல்லம்மா ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுவான்.
சரி ஒரு 200 ரூபாய் கொடு. எதுக்கு 200 ரூபாய்? எந்த சேஞ்ச் இல்ல, உன் பர்ஸ்ல 500 ரூபாய் தான் வந்துச்சு. எதுக்கு என் பர்ஸ் வந்து எனக்கு கேட்காம காசு எடுத்த? அதை கூட எனக்கு வேற வழி தெரியலமா, நீ 200 ரூபாய் கூட திரும்ப கொடுத்துறேன். கூட சொல்லிட்டே நீ படிச்சு நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை. கேட்டா டிஸ்கவுண்ட் படிக்கிறேன், படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லு. என்ன பாக்குற, நாளைக்கு இதே இடத்துல காசு வைக்க மாட்டேன். அது கூட நீ கூட நீ கூட என்ன வாழ்த்துங்கள் தாயே. ஓ 200 ரூபாய் இவ்வளவு வேலை பாத்துட்ட. முதல்ல சென்று 2 ரூபாய் வாழ்த்துங்கள். சரி சரி எந்திரிடா. நோ வாழ்த்துங்கள். சரி சென்று 2 ரூபாய் மகளே. இதுக்கு தான் நான் சொன்னேன். நீயே சொல்லிருக்கீங்க நான் ஒரு பையனை லவ் பண்றேன், எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவன் டிஸ்டர்ப் பண்ணா நான் பார்த்துட்டு போறேன். டிஸ்டர்பா? அவனுக்கு என்கிட்ட பேச கூட தைரியம் இல்லை. நான் தான் இன்னைக்கு வா மீட் பண்ணலாம்னு சொன்னேன். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவன் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கான். என்ன மாதிரி ஒரு பொண்ணு வேஷம் போட்டு போனா அவளையும் பாப்பான். அவனுக்கு என்னை பத்தி ஒன்னும் தெரியாது. சும்மா 2 பேர் பாத்துட்டா அது லவ் இல்லன்னு அவன் புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இங்க வர சொன்னேன். எதுக்கு தெரிக்கிற? இந்த மாதிரி அவனுக்கு ஒரு கிளாஸ் தெரிஞ்சுக்குவேன், விடுறா சமயம் ஓடிய போறோம். நான் தான் உங்ககிட்ட மாட்டிட்டு வந்தேன், பயமா இருக்கு. என்னடா சர்ப்ரைஸ் சொல்லுடா. ஏய் அவன் ஆளுநர் கூட வந்திருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆயிடுச்சு? எப்போ? நான் தானே நினைச்சேன் அது என் ட்ரீம் சிஸ்டர். நீ லவ் பண்றியா? சொல்லு, நீ என்ன லவ் பண்றியா? அவ என்ன லவ் பண்றா சொல்றதும் நான் அவளை கட்டி பிடிச்சிட்டேன். என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நியூஸ் அது. இதனால மறக்கவே முடியாது. நீயாவது ஒத்துக்கிறேன், நான் லவ் தான் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, எவனும் ஒத்துக்கல. இப்ப எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கேளு. அந்த டைரியில இருந்தது உண்மை இல்ல.
நானா கற்பனை பண்ணி தான் எழுதுனேன். அந்த பொண்ணு பேர் கூட தெரியாது எனக்கு. ஏன் பழுவுற? உன பக்கத்துல 2 ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணல. ஏதாச்சும் ஒரு பொண்ணு ரெசிஸ்ட் வந்ததா? எப்படியோ உங்க மனசுல வேற பொண்ணு இருந்தாங்க. டிரைவர் மிக்கி கூட போயிருக்காரு. இப்போ நான் வீட்டு வெளியே வேற போகணுமா? உடனே உங்க அம்மா போன் பண்ணாத. எல்லா இங்கிலீஷ் போட்டுமே அங்கிள் பிக்ஸ் பண்ண மாட்டாங்க. லேட் ஆச்சு, வாடா தூங்கலாம். என்னது தாவா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட தான் பேசுறேன், சீக்கிரம் வாடா. நைட்ல சாக்லேட் சாப்பிடுங்க. அம்மா திட்டுவாங்க. மிக்கி அம்மா தூங்க கூப்பிடு. கூப்பிடு. குழந்தை முன்னாடி அசிங்கப்படுத்தாதவா? சரி, என் மம்மி வர மாதிரி தெரியல. இந்த தலைக்காணி தான் இன்னைக்கு மம்மி. ஓகே, நல்லா கட்டி பிடிச்சிட்டோங்க. நல்லா அழகான மம்மியா நினைச்சுக்கூடா. மிக்கி, உனக்கு தங்கச்சி பாப்பா என்ன தம்பி பாப்பா வேணுமா? என்ன